بسم الله الرحمن الرحيم قل உள்ளத்துல இருந்து என்ன நம்பிக்கை உடல் ரீதியாக மாற்றம் ஏற்பட்டுச்சு, சுகவீனம் அவங்களோட உடம்புலையும் சுகவீனம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு வருது. அப்போ அது வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளல. ஏன்னு சொன்னால் ஒரு மனிதனுக்கு என்ன செய்யலாது, இன்னொரு மனிதனுக்கு எந்தவித பொருளையும் யூஸ் பண்ணாமல் காய்ச்சல் ஏற்படுத்தல, நோய் ஏற்படுத்த முடியாது, என்ன செய்யலாது, அவரை பைத்தியம் பிடிக்க வைக்கலாதுங்கிற நம்பிக்கை தான் அடிப்படை கோட்பாடு. அந்த அடிப்படையிலே ரெண்டு ரீதியாக இருக்கிறோம். ஒன்றும் குர்ஆனுக்கு முரண்படுது, அடுத்தது எது ஒரு மனிதன் அவனோட சக்திக்கு அப்பாற்பட்டு என்ன செய்யலாது, ஒரு மனிதனுக்கு நோயை ஏற்படுத்த முடியாது, அவனுக்கு மனநோயை ஏற்படுத்த முடியாது, உடல் ரீதிய காய்ச்சல் தலைவலி என்ற போன்ற நோய்களையும் ஏற்படுத்த முடியாது. அதுக்கு பிறகு இவர் என்ன சொன்னார்னு சொன்னால், மூசா நபி பயந்தார்கள்ல, மூசா நபி பயந்தாங்கள்ல, ஒரு நபி பயப்படுவாரா அப்படின்லாம் கேட்குறாரு. ஒரு நபி வந்து பயப்படுவாராங்கிறது ஒரு அக்கீதா சப்ஜெக்ட், ஒரு நபிக்குரிய சிபத்து இல்லை, பண்பல்ல அப்படின்னு கொண்டு வர்றாரு. நபி பயந்தார் என்பது இல்லாத ஒன்று இருந்ததாக பயப்படுறதுங்கிறது இருக்கு. என்ன இஃபுக்குடைய சட்டத்திலே இருக்கு. என்ன ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள விசாரம் செய்யாமலே செஞ்சதாக சொன்னாங்களா? சொன்னாங்க. அதை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, ஒரு அச்சநிலை உணர்ந்தாங்க, செஞ்சுப்பாங்களோ அப்படின்னு உணர்ந்தாங்க. அப்போ அல்லா தஆலா என்ன செய்யறாரு, அதுக்கப்புறம் குர்ஆன் இறக்கி சொல்றான், இல்லை நம்பாதீங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கு ஒரு கவலை ஒன்று இருந்தது, இல்லை ரசூலுல்லாஹ் நீங்களே நம்புற அளவுக்கு ஆயிட்டாண்டு கவலை இருந்தது. அப்போ குர்ஆன் சொல்றது இறங்கிச்சு, சரியா? சஹாபாக்கள் சிலர் நம்பிட்டாங்க முனாஃபிக்குகள் பரப்புனதை, சரியா? அப்போ ஒரு நபி பயப்படுவாராண்டாக்கா நபி சந்தேகப்படுவாரா வைஃபை? விளங்குச்சா? இஃபுக்கு தானே இதுவும், அதுவும் இஃபுக்கு தானே, இதுவும் இஃபுக்கு தான். விளங்குச்சா? ஒரு நபி படுவாருங்கிறது ஹதீஸ்ல இருக்குது. இந்த இஃபுக்குடைய சப்ஜெக்டே ஆதாரம், அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய சப்ஜெக்ட் தான். நபி பயப்படுவார் எப்படி? அப்போ அல்லாஹ் தஆலா வந்து என்ன செய்யறான், அதுக்கப்புறம் நபி வந்து சஞ்சலம் கொள்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க வந்து இப்படி செஞ்சுட்டாங்களோன்னு சஞ்சலம் கொள்ளும்போது அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், நபியே என்ன செய்யாதீங்க, நம்பிடாதீங்கன்னு அந்த ஆயத்தை இறக்குன பிறகு என்ன செய்யறாங்க, நம்ப இல்லை. இப்போ பாருங்க, இதே விஷயம் தான் மூசா நபி என்ன செய்யறாங்க, அந்த சூனியக்கார செய்ததை பார்த்து பயப்படுறாங்க. அல்லாஹ் தஆலா அதே மாதிரி வசனத்தை எழுப்புறான், மூசாவே பயப்படுறாங்க, லா தகஃப், பயப்படாத, இல்லையா நீ தான் வெற்றி பெறுவர். எப்படி ரெண்டு ஒரே மாதிரி வருது கிடையாது, பார்த்தீங்களா? இந்த ரசூலுல்லாஹ் சந்தேகப்பட்டாங்க, இஃபுக்குடைய விஷயம் இது இஃபுக்கு தான், ரெண்டு இஃபுக்குடைய விஷயம் தான். யஃபிகூன் அவர்கள் இஃபுக் செய்ததை விளங்கியது மூசாவுடைய பாம்பு. இங்கேயும் இஃபுக்குடைய சட்டம் எது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து விபச்சாரம் செய்யாமலே செய்ததாக சொன்னது, ரசூலுல்லாஹ் வந்து நம்பினது, அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி நம்பாத. அதே மாதிரி இந்த சூனியக்காரர்கள் இஃபுக்கு அதே தான் வருது, இஃபுக்குடைய வார்த்தை வருது. இவர்கள் இஃபுக்கு செஞ்சாங்க, மூசா பயந்தாரு, அல்லாஹ் சொல்ற பயப்படாத, சரிதானே? இப்போ அப்போ அவர் கேட்ட கவலைக்கு இது மறுப்பாகாமது. அடுத்தது இப்போ இலக்கண ரீதியான விஷயம் சொன்னார். என்ன பிஹிக்கு இவர் என்ன செய்யறாரு சொன்னா, இவர் வச்சுட்டு வரும்பொழுது அவனுக்கு என்ன சொல்றாங்களா, உங்களோட இதில் உங்களோட வாதம் அப்படி முடிச்சு கடைசி இதில் எதிர உனக்கு சொன்ன வாதத்தில் இது கடைசி பிகியில் வந்து நீங்கள் ஒரு அர்த்தம் கொடுத்தீங்க, பழையான அர்த்தம் கொடுத்தீங்க. என்ன ஒமாயு அல்லிமானி, அதை அவர்கள் கற்றுக் கொடுக்கவில்லைன்னு கொடுத்தீங்க. ஒமாயு அல்லிமானி அதை அவர்கள் கற்றுக் கொடுக்கலன்னு சொல்லி நீங்கள் கற்றுக் அதில் பிகி வந்துன்னு சொல்லி கொடுத்தீங்களா, அல்லது பிகி அப்படி இல்லை. அப்போ அப்படின்னு நினச்சி தான் அப்படி அவங்களுக்கு சொல்கிறேன். அதில் நீங்கள் ஒரு வாதம் வச்சிங்கன்னு சொன்னால் என்ன இதுவா, واتبعوا ما تتلو الشياطين على ملك سليمان وما كفر سليمان ولكن الشياطين كفروا يعلمون الناس. வாதத்தை திருப்பி வைக்க அடுத்த ரோல பதில் சொல்லுங்க. இல்ல நீங்க வச்சிட்டீங்க. இல்ல நீங்க என்ன சரியா விளங்க. இல்ல அது விட்டுறனே, உங்க கேட்டு விட்டுறாரு. நான் பழைய விளங்க விஷயத்தை கேட்டு விட்டுறேன் உங்கள்கிட்ட. இப்போ நான் சரியா விளங்குறது சொல்றேன். பிகிக்கு வந்து
2 3 விஷயம் சொன்னீங்க அந்த பிஹி விஷயத்துல. அவங்க வந்து ஹாரூத் மாரூத் வந்து என்ன செஞ்சாங்க? ஹாரூத் மாரூத் வமா யுஅல்லிமானி மின் அஹதின் ஹத்தா யகூலா இன்னமா நஹ்னு ஃபித்னா. ஃபலா தக்ஃபுர், நாங்கள் சோதனையே, நீங்கள் என்ன செஞ்சிராங்க? இந்த சூனியத்தை கற்று காஃபிராகி விடாதீர்கள் என்று சொல்லியே தவிர அவர்கள் என்ன செய்யல? சூனியத்தை கற்றுக் கொடுக்கவில்லை. அதை வைக்கலங்க. இருக்கு வாங்க, கற்றுக் கொடுக்கவில்லை. நான் வெச்ச வாதத்தை நீங்க சொன்னீங்க, இந்த ஆயத்தை சொன்னீங்க. அதுக்கு பிறகு ஃபலா தக்ஃபுர் சொல்லல. கராட்டே அத சொன்னீங்கல்ல, அதுதான் வர. இல்லங்க, நான் சொன்ன வாதத்தை திருப்பி அப்படியே வைக்கல. இல்ல அது அடுத்து நீங்க இது இப்படி வச்சிட்டீங்கல்ல, என்ன வாதத்தை சரியா விளங்கல. இல்ல நான் பிள்ளையா விளங்கிட்டா கூட நான் பிள்ளையா தான வச்சு வைப்பேன். அது இதுல விழும். மக்கள் வந்து கொள்ளண்டு விளங்கும் அப்படின்னா பிள்ளையா தான் உண்மையிலே. சரியா? நீங்க சொன்னீங்க அப்ப கராட்டி இதெல்லாம் இழுத்தீங்க. அதுல நாங்க என்ன சொன்னோம்னு சொன்னா, அவங்க யாரு? ஹாரத் மாரத் வந்து ஷைத்தான் இல்ல, இவர் சொன்னாரு. இந்த ஹாரத் மாரத் வந்து ஷைத்தான் வந்து குஃபுர் கற்றுக் கொடுக்காம வேற அதோட குறையா கற்றுக் கொடுப்பான் அப்படின்னு கேட்டார். அப்ப ஷைத்தான்கள் தாங்க என்ன சொல்றாங்க? நாம ஷைத்தானா இல்லையான்னு வாதிடா, அது ஒரு தலைப்பா வாதிடலாம். இதுல வந்து ஹாரத் மாரத் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னாங்க. அப்படி ஹாரத் மாரத் வச்சுக்கும். ஹாரத் மாரத் வந்து ஒமா யுஅல்லிமானி மின் அஹதின் ஹத்தா யகூலா இன்னமா நஹ்னு ஃபித்னா ஃபலா தக்ஃபுர், நாங்க சோதனையே, நீங்க காஃபிராகி விடாதீர்கள், சூரியத்தை கற்று நீங்கள் காஃபிராகி விடாதீர்கள் என்று சொல்லியே தவிர சூரியத்தை கற்றுக் கொடுக்கவில்லை அவர்கள் 2 பேரும். ஃபயதாமுன், எனவே அப்படி சொன்னதால ஃபயதஅல்லமூன மின்ஹுமா மா யஃபர்ரிகுன பிஹி, அவர்கள் இருவரிடமிருந்து மக்கள் என்ன செஞ்சாங்க? கணவன் மனையை பிரிக்கக்கூடிய ஒன்றை கற்றுக்கொண்டாங்கன்னு சொல்ல, இவர் என்ன செஞ்சாரு? கணவன் மனையை பிரிக்கக்கூடிய ஏதோ ஒன்றா, அது என்ன அப்படி வைக்கிறாரு. அது என்னன்னு குர்ஆன்ல அதுக்கு பேர் சொல்லல. சிஹ்ரு கலன் சொல்றீங்க, கலண்டிக்குதா? சிஹ்ரு அப்படிதான் இருக்குது, சூனியம் தான் இருக்குது. சூனிய கலண்டிக்குதா? இல்ல. கலை எங்க நோடுனீங்க? நீங்க சொருகிக்கிட்டீங்க. சரியா? அப்படி சொன்னா விலங்கு மக்களுக்கு சொல்லி சொல்றீங்க. அதே மாதிரி கணவன் மனையை பிரிக்கக்கூடிய கலை. சரியா? சூனிய கலை இல்ல தானே? புது கலை இல்ல இல்ல இல்ல, இது நீங்க கலை. நீங்க கலை இந்த வார்த்தை சூனியத்தை இந்த குர்ஆன்ல எடுத்தீங்களா? ஹதீஸ்ல எடுத்தீங்களா? இல்ல, சூனியம் தான் இருக்கு. நீங்க கலைன்னு ஒன்று சொல்லுங்கன்னு சொன்னா சொல்லுவேன். எப்படி சொல்லுவேன்? நீங்க சொன்ன மாதிரி சொல்லுவேன். எப்படி? சூனிய கலை. கலை நீங்க குர்ஆன்ல இல்ல, சூனியம் தான். சரியா? நீங்க கலையை கடிங்க, கலந்த என்ன கலை? கணவன் மனையை பிரிக்கக்கூடிய கலை. ஏன்? ஷைத்தான்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இது காஃபிரான விஷயம், குஃப்ரான விஷயம், இதை கற்றுக்கொள்ளாதீங்கன்னு சொல்லும் பொழுது சொல்லிட்டு அவங்க கற்றுக் கொடுக்கல, இவங்க கேட்கிறாங்க. ஃபயதஅல்லமூன, கற்றுக்கொள்கிறார்கள் மக்கள். எதை? கணவன் மனை. ஃபயதஅல்லமூன, கற்றுக்கொள்கிறார்கள். நான் கற்றுக்கொள்றேன் உங்கள்கிட்ட, இதுக்காக நான் கேட்கிறேன். நினைச்சா அப்படித்தானே? நான் உங்கள்கிட்ட கற்றுக்கொள்றேன் என்ன அர்த்தம்? வரும். சரிதானே? அப்படி நீங்க மறக்கணும் சொல்லுவீங்க. சரியா? ஃபயதஅல்லமூன, மக்கள் என்ன செய்யறாங்க? குஃப்ருன்னு சொன்னதோட ஃபயதஅல்லமூன, மக்கள் என்ன செய்யறாங்க? மின்ஹுமா மா யஃபர்ரிகுன பிஹி, பயன் மாதிரி வச்சு கணவன் மனைவிக்கு இடையிலே பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய கலையை, இப்போ நீங்க கலை கட்டதால கலையை சொல்லிடுறேன், பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய கலையை கற்றுக்கொண்டார்கள். கலை எங்க இருந்து கேட்டாங்க, அந்த சூரியத்துக்கு எப்படி வந்து நான் கேட்பேன் திருப்பி. கலை எங்க இருந்து? சரியா? என்ன கலைன்னு கேட்டோம். சூரிய கலை, கணவன் மனைவி பிரிக்கக்கூடிய கலை, 2 குர்ஆன்ல. சரிதானே? இப்ப கலை விஷயம் முடிஞ்சு. இப்ப கலை விஷயத்தை திரும்ப கேட்கக்கூடாது, நான் ஆதாரம் தந்துட்டேன். இப்ப கணவன் மனைவி பிரிக்கக்கூடிய கலையை கற்றுக்கொண்டார்கள். ஏன்னு சொன்னா, இப்போ ஒருத்தர் கராட்டே விஷயம் சொல்லி நான் திரும்ப சொல்றேன். கராட்டே கத்து கேட்கிறாரு ஒருத்தர். கராத்தையை கற்றுக் கொடுத்துட்டு சொல்றாரு, சூனியக்காரன் மாதிரி இவரும் கராத்தையை கற்றுக் கொடுக்கக்கூடியவர். கராத்தையில வந்து வணக்கம் செலுத்தணும் ஆசிரியருக்கு, வணக்கம் சொல்றதுங்கிறது என்ன? இணை வைப்பு, நீ இதை கற்றுக்கொள்ளாத அப்படின்னு சொன்னதோட, எனவே நான் கராத்தே இல்லாத மல்யுத்தத்தை கற்றுக்கொண்டேன். சரியா? அல்லது கராத்தே இல்லாத வேற ஒன்று, அல்லது அல்லாதன்னு வரல. இல்ல நான் நீங்க சொன்ன மாதிரி எடுத்துக்கிறேன். என்னது? கராத்தே அல்லாத ஒரு கலையை, சரியா? கராத்தே இல்லாத ஒரு கலையை கற்றுக்கொண்டேன், அல்லது மல்யுத்த கலையை, அல்லது எதை கொண்டு அடிக்க முடியுமோ, எதை கொண்டு தற்காப்பு சரியா பெற முடியுமோ அப்படியான ஒரு கலையை, இப்படி அவர் சொன்ன மாதிரி கற்று சொல்லிக்குமே, அவருக்கு விளங்குறபடி சொல்லுவோம். எப்படி? கணவன் மனையை பிரிக்கக்கூடிய ஒரு கலையை கற்றுக்கொண்டார்கள் என்பது போல தற்காப்பு, எதன் மூலம் தற்காப்பு பெற முடியுமோ அப்படியான ஒரு கலையை கற்றுக்கொண்டார்கள். சரியா? சரி, இது புரிஞ்சுது. எப்படி? நீ காவிராயிராத, கராத்தையை கட்டு நீ காவிராகி விடாத அப்படின்னு சொல்ல, எனவே நான் என்ன செஞ்சேன்? எதை கொண்டு தற்காப்பு கலையை கற்றுக்கொள்ள முடியுமோ அந்த கலையை கற்றுக்கொண்டேன். இதான் சரியான விளக்கம். இவங்க சொல்றபடி பார்த்தா, சூனியத்தை கற்று நீ காவிராகி விடாதே என்று அவங்க சொன்னதால, எனவே சூனியத்தை கற்றுக்கொண்டேன் அப்படின்னு வராது. சரியா? அப்படி வரவே வராது. இப்ப அதுல பிகி வந்து சாதாரண பேசிக் அறிவு விஷயம். நான் அவர்கிட்ட சொல்றேன், பிகி வந்து என்ன செய்யாது? மாவை பார்த்தா மேலும், பக்கத்துல இருக்கிற மாவை பார்த்தா மேலும், அது வந்து சூனியம் 2 வருஷம் 2 வரைக்கும் முன்னுள்ள
சூனியத்தை பார்த்து மீளாது. ஏன்னு சொன்னாக்கா மா எங்களுக்கு மௌசூலுடைய மா இருக்குது, மௌசூலுடைய மாவுக்கு ஆயுத ஒன்று வரும், பிகி வரும், அதான் வந்திருக்குன்னு நான் சொன்னேன், இலக்கண ரீதியாக சொன்னேன். அப்போ அவர் என்ன செய்யணும், சரியான ஆளாயிருந்தா இலக்கண ரீதியாக பிகி வந்து என்ன செய்யாது, மா பார்த்து மீளும் அல்லது மீளாது, மீளும்டா எப்படி மீளாது அப்படி சொல்லணும். ஒன்றும் சொல்லாமல் இல்லை அவர் சூனியத்தை பார்த்தா மீளும், அது எப்படி மீளும் மீளாது. ஏன்னு சொன்னா இலக்கண ரீதியாக நான் சொன்னது விளங்கல. இல்லை 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 நீ சொன்னீங்க, அப்போ நான் சொன்னேன் இல்லை இல்லை நான் சொன்னேன். எப்படி சொன்னேன், நீங்க குர்ஆன்ல இருந்து என்ன செய்ய, நான் குர்ஆன்ல இருந்து நீ கேட்ட ஆதாரம் தருவேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ பதிவு அவர் கேட்க குர்ஆன்ல இருந்து இப்படி வேண்டது நீங்க அப்படி பிகி வந்து மா பார்த்து மீள் மாட்டு நீ கேளுங்க, கேட்கணும்னு அவருக்கு என்ன வலியுறுத்தினேன். கேட்கவும் இல்லை, அவர் என்ன செய்யல, பிகிக்கு இலக்கண ரீதியாக கருத்து கொடுக்கவும் இல்லை. சரியா, பிகிக்கு சூரியத்தை கொண்டு போயிட்டார், சூரியத்துக்கு மீளாது, மாவுக்கு ஆயுத வேணும், ஆயுத படி பிகி வந்து மாவை பார்த்தா பக்கத்துக்கு மாவை பார்த்தா மூலம் மா என்னன்னு சொன்னா ஏதோ ஒன்று, என்ன ஒன்று, யுஃபர்ரிகுன பிகி பிரிக்கக்கூடிய ஒன்று, எதை பைனல் மறைவு சோஜி கணவன் மனைவிக்கு இடையில் பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கலை கற்றுக்கொண்டார். இதுதான் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம். பிகி வந்து எங்கேயோ இருக்கக்கூடிய 2 வரைக்கும் முன்னுக்குள்ள சுகரை பார்த்து மூணுண்டு, சூரியத்தை பார்த்து மூணுங்கிறது இலக்கண அடிப்படையை போல, இந்த வசன அடிப்படையை போல. சரியா, இப்போ நான் என்ன அவருக்கு இந்த பிகிக்கு கருத்து கொடுத்தது முடிச்சுக்கிறோம். அந்த பிகிக்கு வந்து இலக்கண ரீதியாக அவர் கருத்துறணும், அவர் ஆதாரம் என்கிட்ட கேட்கணும். என்னண்டு பிகி வந்து மாவை பார்த்து மூளாது அப்படின்னு சொல்லணும், நான் மீட்டி காட்டுவேன் குர்ஆன்ல வேற இடத்துல இருந்து. சரியா, இந்த ஒரு விஷயம் இப்ப 4 மணிக்கு முடிச்சு கொள்ள வேணும். ஏன்னா எனக்கு பயணம் போக வேணும். ஷார்ட்டா இந்த சூனியம் பார்த்து முடிச்சிட்டு ஐக்கு அப்பன் என்ன சரி சூனியம் இல்லாம உங்களை கொள்கையில என்ன சரி அந்த விஷயத்தை கொஞ்சம் இருங்க. ஷார்ட் அண்ணா இது வந்து முக்கியமான சப்ஜெக்ட். இன்னொரு கேள்வி, இதுல கொஞ்சம் முக்கியமான சப்ஜெக்ட் நான் சொல்றேன் இருங்க. கேள்விக்கு ஒரு வைப்ப வேற ஒரு டைம். முதல் விஷயம் என்ன சொன்னா, அசருடைய நேரம் எப்ப என்ன செய்யும் நம்ம முடிச்சிட்டு வருவோம். அசர் பாங்க சொல்லி பண்ணலாம். சொல்லி சொல்லி டைம் சரி டைம் சரி. எனக்கு கொஞ்சம் தண்ணி. இந்த என்ன விஷயம்னு சொன்னா, முதலாவது இந்த பிஹி விஷயம். இந்த பிஹி விஷயத்தை நான் சொல்லும் பொழுது அவருக்கு நான் அந்த ஃபெஸ்ட்டுக்கு அதை சொல்லிட்டு நான் அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போறேன். பிஹி விஷயத்தை நான் சொல்லும் பொழுது என்னத்துக்கு சொன்னேன்டா, குர்ஆன்ல வந்திருக்கு வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமூன நாஸ ஸிஹ்ர, அவர்கள் ஷைத்தான்கள் சூனியத்தை கற்றுக் கொடுத்து காஃபிராகினார்கள்னு ஸிஹ்ர்னு என்ன செஞ்சிருக்குது முன்னுக்கு வந்திருக்கு. நான் சொன்னேன் என்னன்னா, ஒரு லமீர் அது அவன் ஒரு சொல் வந்தா எது எவன் என்ன செய்யணும், கட்டாயம் நான் எங்க அது போய் சேருதுன்னு காட்டணும். இப்ப இதுல வந்து இந்த வசன முடிவுக்கு பின்னால வந்ததுனால இவங்க இந்த பிஹி அதை கொண்டுன்றத சூனியத்தை கொண்டு போய் இயலாதுன்றாங்க. நான் அதுக்கு தான் சொன்னேன் என்னண்டா, அதுக்கு அடுத்த வசனம், அடுத்த அந்த அவர் சொன்ன எழுவாய் பயனிலை தான் ஒரு வசனம்டாரு, அந்த அடிப்படையில் வச்சுக்கிட்டா வமா யுஅல்லிமானி மின் அஹதி ஹத்தா யகூலா இன்னமா நஹ்னு ஃபித்னத்துன் ஃபலா தக்ஃபுர். இதுல தான் அவர் முட்டிக்கிட்ட இடம். என்னட்ட கேட்டார் பாருங்க, நான் சொன்னேன் அப்படி நான் சொல்லலன்னு. அதுல என்ன வருது, அந்த 2 பேரும் நாங்கள் சோதனையாக இருக்கிறோம், நீங்களும் அதை படித்து காவிராகி விட வேண்டாம். எதை, இது அடுத்த எழுவாய் பயனிலை தானே. அப்ப எதை நாங்க எங்க மீட்டுவோம், சூனியம். அப்படிதானே, சூனியத்தை படித்து காவிராகி விடாதீர்கள் தானே ஹாரூத் மாரூத் சொன்னாங்க. அதே மாதிரி நாங்க என்ன சொல்றோம்டா, அந்த சூனியக்காரர்கள்ட்ட இருந்து அதை கொண்டு கணவன் மனைவி கிடையில் பிரிக்கும் ஒன்றை கற்றுக்கொண்டார்கள். அதைண்டா எது, இவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, அதைண்டல்ல எதையோ. எதையோண்டா என்ன கலை, அது தெரியா, ஒருத்தருக்கும் தெரியாத கலை, புதிய ஒரு கலை. நாங்க சொல்றோம் அல்லாஹ் குர்ஆன்ல இல்லாம என்ன செய்யவில்ல, ஒருத்தருக்குமே தெரியாதவங்க சொல்லி தரணுமா அல்லாஹ். அதனாலதான் நீ அதுக்கு போகாத காபிராகாத என்று சொல்றான் அல்லாஹ். எனவே நாங்க சொல்றோம் அதை கொண்டு, எதை கொண்டு, சூனியத்தை கொண்டு. எனவே முன்னால வந்த வமாயு அல்லிமானி மின் அஹதின் அதுல வந்து மஃபூல் வந்து விழுந்திருக்கு. அந்த அதை கற்றுக் கொடுத்தார்கள்ன்றது என்ன, வமாயு அல்லிமானிஹின்றது விழுந்திருக்கு. அது அவருக்கு இலக்கணம் படிச்சவருக்கு தெரியும். அது வமாயு அல்லிமானி எப்படி அதை கற்றுக் கொடுக்கவில்லைண்டா சூனியத்தை கற்றுக் கொடுக்கவில்லை என்று விளங்கினோமோ, அதே போல அதை கொண்டு கணவன் மனைவி கிடையில் பிரிக்கும் ஒன்றை கற்றுக்கொண்டார்கள். எதை கொண்டு, சூனியத்தை கொண்டு. அந்த வசனத்துல வரக்கூடிய ஒவ்வொரு லமீர் அந்த அது வருது பாருங்க, ஒவ்வொன்றும் சூனியத்தை பார்த்து தான் மீளுதுன்னா என்ன செஞ்சேன் விளக்கம் சொன்னா, அவருக்கு பிஹிக்கு என்ன செஞ்சாரு, பிஹி அங்க மீளுமா இங்க மீளுமா ஆதாரம் கேட்க சொன்னா நான் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன், நான் தெளிவா விளங்குறேன் பிஹி எதை பார்த்து தான் மீளுது.
சூனியத்தை பார்த்து மீறுன்றதுல இலக்கண ரீதியாக காட்டு. நான் தெளிவா இருக்கிறேன். அதே போலதான் வமாஹும் பிதாரீன பிஹி, அதை கொண்டு அவர்களால் தீங்கு செய்ய முடியாது. சொல்லி காட்டுங்க. இலக்கண ரீதியாக மாவுக்கு ஆயுதம் மூலம்டா அது சொல்லி. ஆமா, அதுதான் மாவுக்கு ஆயுத மீறணும்ன்றது உண்மை. அவ எங்க அது பிஹி, அதுக்கு மூலக்கூடிய பிஹி எங்கன்னு கேட்டேன். எதுக்கு பிஹிக்கு நீங்க சொல்லிட்டு வச்சா எல்லாரும் விளங்குறது தான் தெரியும். பிஹி அதாவது மா என்ன அல்ல மூணு மீன்குமா மா யுஃபர்ரிகூன பிஹின்னு வருதுடா. அந்த பிஹிக்கு நீங்க சூனியத்தை பார்த்தா அந்த பிரதி பேர் விழுதுன்னு சொன்னா மாக்கு மூழ்ற பிஹி எங்கன்னு கேட்டேன். மாவுக்கு மீள்ற ஆயுத கேட்க மூலன்ல மௌசூல் தானே. சரி, இலக்கண ரீதியாக மூலன் அதான் கேட்டேன். அது இலக்கண ரீதியாக சட்டம் சொல்லணும். அந்த மாவை பொறுத்த வகையில அது வந்து நக்கிரா, அது நக்கிரா. சரி நக்கிரா சரியா? அந்த அந்த மா எதுன்றத தான் ஹா என்ன செய்யுது? நக்கிராவுடைய மா சரி மௌசூல். அந்த மா எதுன்றத தான் இந்த ஹா என்ன செய்யுது? விளங்கப்படுத்துது. அதாவது மா வந்து நக்கிராவை இருக்கும். தெளிவான விஷயம். மா வந்து நக்கிராவை இருக்கும். சரி, மௌசூலுடைய மா நக்கிராவை இருக்கும். இப்ப அல்லதில கருத்து. இப்ப அதுன்னு சொன்னா அதுண்டா எதுன்னு இருக்கணுமா இல்லையா? இப்ப நீங்க அந்த அதுவ வந்து மாவை பார்த்து கொடுத்ததனால மா வந்து எதுன்னு விளங்கிச்சா? அதான் நான் சொல்றேன் கூட விளங்கல்ல. நீங்க வந்து அதனாலதான் நாங்க சொல்றோம் அது எதுதான் இல்ல இல்ல சூனியம். இல்ல இல்ல தெளிவா வசனம் விளங்கு. நீங்க சொல்லிட்டு முட்டாவே தெளிவா வசனம் விளங்குன்னு சொல்றேன். அதாவது கணவன் மனைவிக்கிடையில் பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கலையை அது என்ன கலை? கணவன் மனைவி கலை மக்களுக்கு தெரியாத சொல்லி தரானா? என்ன கலைங்கிறதா பின்னுக்கு வந்து மக்களுக்கு தெரியாதோண்டல்ல சொல்லி தராங்களா? மக்களுக்கு தெளிவாக்கி இஃபர்ரிகூன பிஹி கணவன் மனைவி கூடிய அத நாங்க சொல்றோம். என்னண்டா அதாவது கணவன் சிகிர் கலையும் மக்களுக்கு புரியாது, சூனியக்காரத்தை புரியும். இல்ல அப்படி அல்ல, அப்படி அல்ல. அப்ப உங்களுக்கு தெரியுமா சூனியம்ன்ற ஒரு கலை இருக்கிறதுனால தான் இருக்குதுன்றான். தந்திரம் இல்லன்னு சொல்லல. அத மக்கள் படிக்காத, அப்ப மக்களுக்கு தெரியான்றீங்க. தெரியாதவங்க படிச்சு கூடாங்க சொல்லலாம். அதான் மக்களுக்கு தெரிஞ்சு படிச்சு கூட இல்ல. அவங்க எங்களுக்கும் படிச்சா விளங்கும். அதனால நான் படிக்காத காபிரா போவேன்னு சொல்றேன். நீங்க சொல்லுங்க, கணவன் மனைவி கிடையில பிரிக்கிற கலை என்ன? சூனியம் அதான் படிக்கவான்னு சொல்லிட்டாங்க. விளங்குமா விளங்கான்னு பேசல. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா அது என்ன கலைன்னு இருக்கீங்க? சூனிய கலை மாதிரி கணவன் மனைவி பிரிக்கக்கூடிய கலை. அது என்ன வேண்டும்? சூனியம்ன்றது ஒரு கலை. சரியா? சூனியம்ன்றதே ஒரு கலை. கணவன் மனைவி கிடையில பிரிக்கிறது அது என்ன கலை? கணவன் மனைவி பிரிக்கிற கலை. அது அது அத வந்து படிக்கேலுமா படிக்க கூடாது. அதான் திரும்ப சொல்றேன். கணவன் மனைவி பிரிக்கக்கூடிய கலை படிக்கேலுமா படிக்க கூடாது. பின்னுக்கு வருது. எப்படி வருது? இந்த வாங்க பின்னுக்கு வருது. அவங்க அதுதான் அதுதான் எப்படி வருது? ஒமா ஃபயதஅல்லமூன மின்ஹுமா மா யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்யி வ ஜௌஜி, கணவன் மனைவிக்கு இடையிலே பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றை கற்றுக்கொண்டார்கள். ஒமா ஹும் பிவாரின பிஹி, அந்த அவங்க கற்றுக்கொண்ட அந்த ஒன்று என்ன செய்யாது? அதை வச்சு அவங்க தீங்கு செய்ய முடியாது. மின் அஹதின் யாருக்கும் இல்லா பிஇذنில்லா, அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டே தவிர அவங்க என்ன செய்யாது. அல்லாஹ்வுடைய என்ன விருப்பப்படி உங்களுக்கே விளங்குதா? சொல்றேன் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு விளங்கு இல்லையா? உங்களுக்கு விளங்கலன்னு சொல்லுங்க. எனக்கு விளங்கான்னு கேட்காங்க. இல்லா பிஇذنில்லா, அல்லாஹ்வுடைய அனுமதியின்றி அவர்கள் அதை கொண்டு தீர்வு செய்ய முடியாது. எதை கொண்டுடா? எதை கொண்டு? பக்கத்துல இருக்கிறமா அதை கொண்டு எப்படி நீங்க முடிவெடுத்தீங்க? அதுமா அது ஒரு பக்கத்துல இருக்கிறமா நாங்க அதை முன்னுக்குள்ள சிஹருக்கு மீட்னா ஏன் உங்களுக்கு விளங்குது? பக்கத்துல உள்ள பத்தம் போடும். பக்கத்துல உள்ள 10 பிரதி பேர் போடும். உதாரணத்துக்கு நான் 5 பேர் பத்தி பேசிட்டு வருவேன். பேர் சொல்லி பேசிட்டு வருவேன். பேர் சொல்லி பேசிட்டு வரும்பொழுது கடைசியில அவர் என்னோட தான் இருந்தார்னு சொன்னா அந்த அவர் என்ற பிரதி பேர் முதல்ல உள்ள ஒரு மீட்டத்தை விட பக்கத்துல கடைசியா சொன்னே அவரை பார்த்தா மூலம் இலக்கணம். நான் சொல்றது அரபுல அந்த இலக்கணம் இருக்கு, உங்களுக்கு தெரியும். கடைசியில என்ன வருதுன்னு சொன்னா மகா வருது. மகா பார்த்து மீளக்கூடிய பிகி வேணும். எங்கெல்லாம் பிகி வருதோ அது பக்கத்துல உள்ள 19 பக்கத்துல எது மகா இருக்கு. அதனால நான் சொல்றேன் இலக்கண ரீதியாக இப்ப நீங்க வந்து இந்த பிஹிய பக்கத்துல உள்ளதுக்கு மீட்டினீங்க. அந்த பிஹிய பக்கத்துல எதுக்கு மீட்டணும்? பக்கத்துல மாக்கு மீட்டினேன். மாக்கு மீட்டினதால என்னன்னு விளங்கிச்சா உங்களுக்கு? அதான் சொன்ன கணவன் மனைவி பிரிக்கக்கூடிய ஒன்று. சரி கலை. அதைத்தான் நாங்க சொல்றோம் சூனியம்ன்றோம். நீங்க ஏன் சூனியம் சொல்றீங்க? கணவனுக்கு சூனியம் வந்திருக்கு. அது வேற. நான் ரெண்டு விஷயம் சொல்றேன். நான் ரெண்டு விஷயம் சொல்றேன். சரி நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து ஒரு சூனியக்காரன். இல்ல இல்ல இதுல தான் பாயிண்டே இருக்கு. நீங்க சூனியக்காரன். உங்கள்ட்ட வந்து வேற ஒரு கலையை படிக்கணுமா? இவங்க கொடுக்குற விளக்கப்படி தெரியுமா? சூனியக்காரன் போய் வேற ஒரு கலையை படிச்சுட்டு வந்தாங்க. நீங்க சூனியக்காரனே சொல்றான் நீ கற்றுக்கொண்டே செய்ய காதலாகிறாரு. எனவே எனவே அவர்கள் எங்களுக்கு வேற கலை தெரியா, நாங்க சூனியத்தை தான் படிச்சு சூனியக்காரன் வேற கலையை கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்காம எப்படி சூனியக்காரன் வேற கலையை கற்றுக் கொடுக்க கூடாதுன்னு ஆரம்பிக்காங்க. எங்களுக்கு தெளிவு விளங்கிட்டு நீங்க 2 பேர் இது பண்ண இப்ப எங்களுக்கு விளங்குது இது சரி எது எதுன்னு சொல்லுங்க. சரியா? இப்ப வேற ஒண்ணு இப்ப சரி அடுத்த சப்ஜெக்ட் போவேனாங்க.
அவர் விளங்குதுன்னு சொன்னதுனால நாங்க அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போறோம். சரி சரி. இல்லாட்டி அது விடுற சப்ஜெக்ட் அல்ல, அது இன்னும் பிடிக்கலாம் அவங்கள, இன்னும் நிறைய பிடிக்கலாம். புரிஞ்சு யாருக்கு விளங்குது இலக்கண ரீதியா? அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த மூசா நபி பயந்தாங்க. அப்ப அவர் உடனே சொன்னாரு, ரப்பர் பாம்பை திடீர்னு போட்டாலும் மனுஷன் பயப்படுவானே, அப்படிதானே? பாக்குறதுக்கு நல்ல அழகான ஆரோக்கியமான வாதமா தான் விளங்கும். ரப்பர் பாம்பு உங்களோட பக்கத்துல திடீர்னு போட்டா, பூரான திடீர்னு போட்டா நீங்க பயப்படுறது வேற. மூசா நபியிட உங்களுக்கு திடீர்னு போட்டாங்க. மூசா நபி போட்டிக்கு போறாங்க. மூசா நபியிட முன்னு கம்பத்தான் போடுறாங்க, கௌத்து துண்டை தான் போடுறாங்க, அதுக்கு பயந்தாங்க. மூசா நபியிட முன்னு போய் ரப்பர் பாம்பை தூக்கி அப்படி திடீர்னு என்ன செய்யல, போடல. நேச்சுரல் கம்பு துண்டை தான் போட்டாங்க, நேச்சுரல் கௌத்து துண்டை தான் போட்டாங்க. அதுக்கு மூசா நபி பயந்து ஓடினாங்களா? அதைத்தான் நான் கேட்டது. அவர் முள்ளாத அப்படி ரப்பர் பாம்புக்கு பயந்து ஓடுவான் மனுஷன். மூசா நபி குர்ஆன் சொன்னது நசுமம். அப்படி மொட்டையா என்ன செய்ய பாக்குறாரு, மலைக்கு விட்டுட்டு போக பாக்குறாரு. நான் கேட்டது என்ன, மூசா நபி கம்பு துண்டுக்கும் கௌத்து துண்டுக்கும் பொய்க்கு பயந்து ஓடினாங்களா, நேச்சுரல் பாம்பா விளங்குதுன்னு ஓடினாங்களா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சஹரு அயுனன் நாஸ், மக்கள்கிட்ட கண்டுக்கு சூனியம் செஞ்சாங்க, அதனால பாம்பா விளங்கிச்சுது. அது மூசா நபி பயந்தாங்க. இவர் என்ன தெரியுமா சொல்றாரு, திடீர்னு ஒரு ரப்பர் பாம்பை போட்டா பயந்து ஓடுறது என்ன செய்யறாரு? இதுக்கு உதாரணம் பொருந்துமானது என்ன செய்யுங்க, எடுத்து சொல்லிக்கங்க. அதுக்கு தான் நான் கேட்டேன், மூசா நபி பொய்க்கு பயந்தாங்களான்னு. உடனே என்ன தெரியுமா சொல்றாரு அவர் விளக்கம், நபிமார் பயப்பட மாட்டாங்களா? நபிமார், நான் நபிமார் பயப்பட மாட்டேன், ரசூல்லா பயந்ததுக்கு இருக்குது. ரசூல்லா தனக்கு பாதுகாப்பு கேட்டார். நபிமார் எதுக்கு பயந்தார்? பொய்க்கு பயப்படுவாரான்னு தான் கேட்டேன். நபி பயப்படுவாரான்னு கேட்டீங்களா? பிரதர், பொய்க்கு பயப்படுவாரான்னு தான் கேட்டேன். நீங்க பொய்ண்டீங்களே, அதுக்கு தான் கேட்டேன். பொய்க்கு பயந்தாங்களா? இல்ல, அது நேச்சுரல், அதனால தான் பயந்தாங்கன்னு. அதான் கடைசியா பயப்படுவாங்க. அதுதான் பாருங்க, அதுக்கு தான் பாருங்க. மூசா நபி பயந்தாங்களான்னு கேட்டா சும்மா பயப்படுறதுக்கு அல்ல, பொய்க்கு பயப்படுவாங்களான்னு. நீங்க எதை தெரியுமா ஆதாரம், நான் பேசுறேன், நீங்க எதை தெரியுமா ஆதாரம் காட்டுறீங்க? ஒரு மனுஷன் இயல்பு வாழ்க்கையில பயப்படுறது ஆதாரம் காட்டுறீங்க. இல்ல ஹதீஸ் படி ஆதாரம் சொல்றேன். நீங்க ரசூல்லா கூட போயிருக்க தேவையில்ல. மூசா நபி அவங்கட தடிய முதலாவது தடவை போடும் பொழுது பாம்பா போக மாறிச்சு, ஓடினாங்களா இல்லையா பயந்து? அதான் அல்லாஹ் தஆலா நான் சொல்ற இஃப்க்குல ரெண்டு இஃப்க் தான். இல்ல விடுங்க, ரசூல்லா சந்தேகப்பட்டாங்களா இல்லையா? நல்லா பதில் சொல்லுங்க. ரசூல்லா சந்தேகப்பட்டாங்களா இல்லையா? ஆயிஷா ரலியல்லாஹு உண்மைக்கு போக விட மாட்டாங்க. நான் விளக்கத்தை கேட்டதுக்கு சொல்லல, பேசுங்க. சரி, மூசா நபி அவங்க ரெண்டு கட்டத்துல கம்புக்கு பயந்தாங்க. ஒரு கட்டம் முதலாவது அவங்களோட கையில இருந்த தடி இருக்குது பாருங்க, அத முதல் தடவை நீங்க சொல்றீங்க இல்ல நீங்க வெளிய சார் இங்க பாருங்க, முதல் தடவை கொஞ்சம் கண்டிஷன் போடு. சரி, எல்லாரும் பேசினாங்க. வெளிய போங்க சொல்றதே, எல்லாரும் பேசினாங்க. வெளிய போங்க. சரி, இப்ப மூசா நபி ரெண்டு கட்டத்துல பயப்படுறாங்க. அவர் ரசூலுல்லாஹ்க்கு போனாரு. மூசா நபி ரெண்டு கட்டத்துல பயந்தாங்க தெரியுதானே? ஒன்று என்ன, தண்ட கையில் உள்ள அந்த அற்புத தடி இருக்கு தானே, அதை முதல் தடவை போட்டோம்னா பாம்பாவிச்சு. மூசா நபி பயந்து ஓடினாங்க. இது உண்மையை கண்டு பயந்து ஓடினாங்க, அப்படிதானே? இதே மாதிரி தான் சூனியக்காரர்கள் போட்ட கௌத்து துண்டுக்கும் கம்பு துண்டுக்கும் பயந்து ஓடினாங்க. அப்ப நான் கேட்கறது என்ன தெரியுமா, மூசா நபி பொய்க்கு பயந்து ஓடினாங்கன்னு சொல்றீங்களா? ஏன் பொய்க்கு பயந்தத நான் சொல்றேன் கேளுங்க. உங்களுக்கு நீங்க ரசூலுல்லாஹ் கேளுங்க, நீங்க வாதத்தை வைங்க, விளங்குதா? ரசூலுல்லாஹ் இஃப்குக்கு ஆயிஷா நாயி மீது இட்டு கட்டப்பட்டதுக்கு பயந்தாங்கன்றது தனி. நான் உங்கள்கிட்ட கேட்கறது என்ன தெரியுமா, மூசா நபி ஏற்கனவே அவங்களோட அற்புதத்தை போடும் பொழுது பாம்பா மாறிச்சு தானே, அதுக்கு பயந்தவங்க இந்த அசத்தியத்துக்கு பயந்தாங்களா இல்லையா? பயந்தாங்கன்னா அங்க என்னமோ இருக்குதானே, அதனால சஹரு அயுனன் நாசி, அவங்க செஞ்ச சூனியத்தால அது பாம்பு கம்பு மாறிச்சு மாறாது. ரெண்டாவது இங்க நபியிட கண்ணும் என்ன செஞ்சிருக்குது, மாறி இருக்குது. இந்த மாற்றம் புறச்சாதனம் இல்லாமல் ஏற்பட்டது. சூனியக்காரனும் புறச்சாதனம் இல்லாம ஏற்படுத்தலுமா இல்லதா? சரி, இப்ப மத்த சப்ஜெக்ட் போங்க. சரி, இல்ல அதுக்கு ஒரு சின்ன பக்கம் இல்ல ப்ரோ, பயந்தது வேற ஒன்னு சொன்னாரு. பயந்தாங்க சரியா? ரசூலுல்லாஹ் பயந்தாங்க எதுக்கு? மனுஷன் செய்யற வேலைக்கு பயந்தாங்க. அதையும் இதையும் பொய்க்கு பயந்தாங்க. பயப்படுவாங்க பொதுவா கட்டிங்க பொய்க்கு. நீங்க சொல்லுங்க பாக்க. நீங்க கேட்டதா பதில் ரெண்டு கட்டிங்க. முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள். நீங்க ரெண்டு கேள்வி கேட்டீங்க, தெளிவா கேட்டீங்க. என்ன நபிமார்கள் பயப்படுவாங்களா? பயப்படுவாங்கன்றதல்ல. இல்ல அப்படி கேட்கவே தேவையில்லைங்க. ஒரு மனுஷன் கேட்பாங்க ரெக்கார்ட் ஆகி. இல்லங்க, நான் கேட்டது எப்படி நபிமார்கள் பயப்படுவாங்கன்னு கேட்டீங்க. நீங்க வந்து ரெண்டு விஷயங்களும் பெரட்டி தான் விளங்குறீங்க. இன்னொன்னு கேட்டீங்க பொய்க்கு பயப்படுவாங்க. நீங்க ரெண்டு ஆதாரம். நான் சொல்றேன், பொய்க்கு
நபிமார்கள் பயப்படுவாங்களான்னு ஒரு மனுஷன் கேட்க தேவையில்ல, பயந்தாங்க. இப்ப சொல்லி பயந்தாங்க. இதை மறுக்கணுமா? மூசா அத்தனை நானே ஆதாரம் காட்டுறேன். மூசா நபி முதலாவது தடிய போடும் பொழுது அவங்க அற்புத தடிக்கு பயந்தாங்களே, பொய்க்கு பயப்படுவாங்க. அதுக்கு பயந்த மூசா நபி பொய்க்கு பயந்தாங்களான்னு கேட்கிறேன். ஏன் அது பொய் அல்ல, நேச்சுரல். ஏன் நேச்சுரல்? சஹரு அயுனன் நாசி, மக்களுடைய கண்ணுக்கு சூனியம் செய்தார்கள். அங்க அவன் கம்பு துண்டையும் கவுத்து துண்டையும் போட கூட இங்க கண்ணுக்கு எஃபெக்ட் வரும். பொய்க்கு பயப்படுவாங்க. விடுங்களேங்க, விடுங்களேங்க. புறச்சாதனம் இல்லாம அங்க கம்பு துண்டையும் கவுத்து துண்டையும் போடும் பொழுது மூசா நபியோட கண் மாறுது. அதனாலதான் பயந்தாங்க. இதுக்கு தான் கேட்டோம். நீங்க சொல்றீங்களே இல்ல அது பொய் பொய் பொய்ன்னு, அதுக்கு தான் கேட்டோம் பொய்க்கு பயந்தாங்களாண்டு. இல்லாட்டி நேச்சுரலுக்கு அவங்க பயந்தாங்க. நாங்க இங்கேயும் சொல்றோம் நேச்சுரலுக்கு பயந்தாங்க. எப்படி முஜிசத் என்ற கம்ப போடும் பொழுது பாம்பா மாறினதுக்கு பயந்தாங்களோ, அதே போல சூனியக்காரன் போட்டதுக்கு மூசா நபி பயந்தது ஏமாத்துறதுக்கு அல்ல, உண்மைக்கு தான் பயந்தாங்க. அல்லாஹ் என்ன செய்தான் சொன்னாரே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பொஞ்சாதி மீது இட்டு கட்டிய பொழுது ரசூல்லா பயந்தாங்க தானே. ரசூல்லா பயந்தாங்கன்னு அவரு சொன்னாரு, ரசூல்லா சந்தேகப்பட்டாங்கன்னு. அல்லாஹ் சொன்னாரு நபியை நீங்க சந்தேகப்படாதீங்க, அப்படி ஒன்று வரவே இல்லை. ரசூல்லா கடைசி வரைக்கும் சந்தேகப்படல. ரசூல்லா செஞ்சது என்ன தெரியுமா? ஒவ்வொருத்தர்கிட்ட போய் மஷூரா கேட்டாங்க. என் பொஞ்சாதியை நான் நல்லவன் நான் நினைக்கிறேன், நீங்க எப்படி நினைக்கிறீங்க கேட்டாங்களா இல்லையா? நீங்க புகார்ல வர ஹதீஸை பாருங்க. கடைசி ஆயிஷா அபூபக்கர்ட்ட கேட்டாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, ரசூலுல்லாஹ்வோட வளர்ப்புமான் ஸைது கிட்ட கேட்டாங்க, கடைசியா போய் யார்ட்ட கேட்டாங்க? பரீரா அடிமை பெண்மணிட்ட கேட்டாங்க, ஆயிஷா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரசூலுல்லாஹ் சந்தேகப்பட்டிருந்தா கேட்டுக்கொண்டு இருக்கணுமா? அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு பேசாம இருந்திருக்கலாம். ரசூலுல்லாஹ் ஆயிஷாவோட கேரக்டர் என்னன்னு பாக்குறாங்க. எல்லாரும் முடிவுல வந்தது என்ன? நல்லவங்க தான் வந்துச்சு. அல்லாஹ் என்ன செஞ்சான்? உறுதிப்படுத்தி கொடுத்தான். இதே நீங்க இங்க இப்ப அல்லாஹ் உறுதிப்படுத்தி கொடுத்தான்றத விளங்குறத புகாரில ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி வருது? செய்யாத ஒன்றை செஞ்ச மாதிரி பிரமிப்பு வந்ததுன்னு வருது தானே. அது பொய்யின்னு யார் உறுதிப்படுத்தி கொடுத்தா? அல்லாஹ் 2 மலக்குமார்கள் அனுப்பி அறிவிச்சு கொடுத்தானே. அதை நம்பேலா இதை நம்பேலா? ஆயிஷா நாயகி விபச்சாரி அல்லான்னு அல்லாஹ் வஹீயிறக்கி சொல்லி கொடுத்ததை நம்பேலும்டா. ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் வச்சதுல பீதிபுல் ஆயிஷம், அதுக்கு நீங்க பயப்பட தேவையில்லைன்னு அல்லாஹ் என்ன செஞ்சான்? அதை முறிச்சு விட்டானே. அதை ஏன் நம்பேலா? விளங்குதா உங்களுக்கு? எனவே நாங்க என்ன சொல்றோம்டா, குர்ஆன் தெளிவா சொல்லுது, மூசா நபியுடைய சம்பவம் தெளிவா சொல்லுது, சூனியக்காரனுக்கு எஃபெக்ட் ஒன்று இருக்குது. அல்லாஹ் நாடினா என்ன செய்யும்? அது மூசா நபியோட விஷயத்துல அல்லாஹ் நாடினது வெளிப்படையா எங்களுக்கு குர்ஆன் சொல்லுது. ரசூலுல்லாஹ்வோட விஷயத்துல அல்லாஹ் நாடினான்னு எது சொல்லுது? புகாரில வரக்கூடிய ஹதீஸ் சொல்லுதுன்றதுல நாங்க தெளிவா இருக்கிறோம். எனவே சூனியத்துக்கு தாக்கம் இருக்குதுன்றதுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்ல இன்ன ஃபில் பயானி லசிஹரன், பயான்களுக்கு தாக்கம் இருக்குதுன்றத சிஹர் என்ற வார்த்தையை ரசூலுல்லாஹ் போட்டு சொல்றாங்க. அவங்க வெறுமனே எதை மட்டும் பார்த்தாங்க? சிஹருக்கு பொய் ஏமாத்தினு மட்டும் பார்த்தாங்களே. ஹதீஸ்ல வருது என்ன விளக்கம்? சிஹருக்கு தாக்கம் ஒன்று இருக்குது. அப்ப எப்படி அர்த்தம் சொல்ல போறீங்க நீங்க? பேச்சுக்கள்ல சூனியம் உள்ளது. எப்படி சூனியம் தரஞ்சு பண்ணுவீங்களா? சூனியம் தான் இருக்கு, தாக்கம் இருக்குது. இதான் உங்களுக்கு என்ன? அப்ப ஏன் இந்த இடத்துல எதுக்கு சிஹருக்கு சூனியம் தான் சொல்றாங்க? தாக்கம் விளக்கம் ஏன்? தாக்கம் இல்ல, சூனியம் சொல்லுங்களேன். விளக்கம் ஏன்? எந்த விளக்கம்? சூனியம் சொல்றாங்க. ஆரம்பத்துல விளக்கம் சொன்னாங்க. அல்லாஹ் சொல்லி நான் சொல்றேன். சூனியம் அதே மாதிரி தான் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்காங்க. நீங்க அல்லாஹ் சொன்னதை நம்புவீங்க, ரசூலுல்லாஹ் என்ன நம்ப மாட்டீங்களா? ரசூலுல்லாஹ் என்ன சொல்றீங்க? இன்ன பில் பயானி லசிஹரன். சூனியம் என்ன சொல்றாங்க? சூனியம் என்ன? பேச்சில சூனியம் இருக்கு, பொய் இல்ல. பேச்சில சூனியம் இருக்குதுன்னா என்ன? சூனியக்காரன் சூனியம் செய்யற இல்லையா? பேச்சில பொய் இருக்குதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்ல வந்திருக்காங்க. பொய் இல்லையா? பொய் இல்ல. நான் சூனியத்தை பொய்ன்னு சொல்றேன். சூனியத்தை ஃபுக்குன்னு சொல்றேன். அல்லாஹ்வை பயந்து சொல்லுங்க. பேச்சிலே சூனியம் இருக்கு. அந்த ஹதீஸ்ல நான் ஹதீஸ் எடுத்து காட்டுறேன். அதுல தாக்கம் இருக்கு வராது. இல்ல சூனியம் இருக்குடா. அது அப்படிதான். உங்களுக்கு ஹதீஸ் எடுத்து பேச்சில சூனியம் இருக்குன்னா இருக்குது, தாக்கம் இல்ல. சரியா? நீ ஹதீஸை மாத்த கூடாது. ஹதீஸை மாத்த தேவையில்ல. சிஹருக்கு நீங்க எப்படி டிரான்ஸ்லேட் பண்றீங்க? டிரான்ஸ்லேட் நான் அல்லாஹ் சொன்னத சொல்றேன். என்ன சூனியம் சொல்றாங்க? சூனியம் தான் சொல்றாங்க. அது தமிழ் மொழி பெயர்ப்பு இல்ல. சூனியம் சிஹர் தான் சொல்றாங்க. அதான் சிஹர் சூனியம் பாருங்க. சிஹர் சொல்ற விளக்கம் பாருங்க. ஹதீஸை பார்த்தா எல்லாம் கிளியர் ஆகிடும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஜாஅ ரஜுலானி மினல் மஷ்ரிகி, கிழக்கு பிரதேசத்திலிருந்து 2 பேர் வந்தாங்க. ஃபஹதபா, 2 பேரும் குத்பா செஞ்சாங்க. குத்பான்னு அறிவுரை பண்ணினாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹ் அவங்களோட பேச்சை பார்த்து போட்டு பயான்ல இப்படி ஒரு சிஹர் இருக்குதுன்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு ஈர்ப்பு. பேசும் பொழுது எங்கட உள்ள அப்படியே ஒருத்தர் அப்படின்னு போகுமா இல்லையா? இன்னைக்கு எத்தனை ஆயிரம் பேர் பிஜேட பேச்சு இவ்வளவு பொய்ய வந்து அப்படியே மறைக்கும் பொழுதும் பின்னுக்கு போறாங்களா இல்லையா? சரி, நான் எதுக்கு சொல்ல வரேன்? என்ன 5146 எதுல வருது? புகாரி. எப்படி வருது? என்ன லசிஹரன் அடிங்க, லசிஹரன் அடிங்க.
இங்க பாருங்க இப்படியும் வருது. அடுத்த 5767 வருது. இப்னு உமர் என்ன சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால 2 பேர் வந்து பேசினாங்க, பயான் பண்ணினாங்க. ஃபஅஜிபன் நாசு லி பயானிஹிமா. அந்த 2 பேரோட பயானை பார்த்து போடு மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, ஆச்சரியப்பட்டாங்க. அதனால பேசுறாங்களே, அதெல்லாம் இதே இப்படி சொல்லலையே. இல்லங்க, நான் இணை வைப்புனா சொல்லுவாங்க, உங்களுக்கு விளங்குது இல்ல என்ன சொல்ல. அவர் அங்க பேசிக்கிட்டு இருக்கிறாரு, இவங்க அப்படி இழுபட்டு போறாங்க, அதனால ஆச்சரியப்பட்டாங்க. இழுபட்டு போறாங்க, எப்படி இழுபட்டு போறாங்க? இது பேச்சால கவரப்படுறது உங்களுக்கு விளங்குது இல்லையா? அதாவது சார் உங்களுக்கு விளங்குது இல்லையா? பேச்சால கவரப்படுறது ஏன் விளங்குது இல்ல தெரியுமா? பேச்சால கவரப்படுறது நாங்க தாக்கம் சொல்லல. சரி, நீங்க சொல்ற தாக்கம் வேற, நாங்க சொல்ற தாக்கம் வேற. மத்தது போ. பேச்சால தாக்கம் அடுத்த சொல்றது அவர் வெச்சதுல நாங்க சொல்ற தாக்கம் இல்ல. வெச்சதுல அடுத்த விஷயம் என்னன்னா, இன் தத்தபிஊன இல்லா ரஜுலம் மஸ்ஹூரா. இப்ப நான் உங்களுக்கு சொன்னேனே, மூசா நபியோட விஷயத்திலேயும் யுஹையலு இலைஹி வருது. அதே யுஹையலு இலைஹின்ற வார்த்தை தான் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸிலும் வருது. அப்படிதானே? இந்த யுஹையலு இலைஹிக்கு என்ன அர்த்தம் கொடுத்தாங்க? பொய்யா விளங்கிச்சு அப்படின்றாங்க. ஹதீஸ்ல வந்த யுஹையலு இலைஹி பைத்தியக்காரனா போயிட்டாங்கன்னு விளக்கம் கொடுத்தா ஹதீஸை மறுத்தாங்க. அது உண்மையாக்கினாங்க, இதை பொய்யாக்கினாங்க. விளங்குதா உங்களுக்கு? ஹதீஸ்ல வந்த சூனியத்துக்கு நெச்சுரல் கருத்துன்னு கொடுத்து ஹதீஸ் என்ன செஞ்சாங்க? மறுத்தாங்க. குர்ஆன்ல வந்த யுஹையலு இலைஹி பொய்யின் பிரமிப்புன்னு உண்மைப்படுத்தினாங்க. நான் சொல்றது விளங்குதானே உங்களுக்கு? அதுக்கு தான் நான் கேட்டேன், இந்த யுஹையலு ரெண்டும் வித்தியாசப்படுத்தி நீங்க பாருங்க. குர்ஆன்ல வந்த யுஹையலு இலைஹிக்கு பொய்க்கு விளங்கிச்சுது, ஹதீஸ்ல வந்த யுஹையலு இலைஹிக்கு உண்மைக்கு விளங்கிச்சுது. நீங்களே அந்த ரெண்டும் எப்படி வித்தியாசப்படுத்தினீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அழகான ஒரு உதாரணம் சொன்னாருன்னா, இது வந்து அதுக்கு தான் இந்த ரப்பர் பாம்பு எடுத்து போட்டார். நான் உங்கள்கிட்ட சொல்றேன், ரசூலோட விஷயம் எப்படி வருது? மனைவி கிட்ட போகாத நேரத்துல போன மாதிரி ஃபீலிங், செய்யாத ஒரு வேலையை செஞ்ச மாதிரி ஃபீலிங். ரசூலுல்லாஹ்க்கு வந்து ஃபீலிங் யுஹையலு ஃபீலிங் முடிக்கிறேன். இப்ப நான் கேட்கிறது என்ன தெரியுமா? இப்ப எங்களுக்கும் சில நேரம் தூங்கி எழும்புவோம், பயணம் போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருமா இல்லையா? நீங்க நான் 3:50 இருந்து 4:15 வரைக்கும் பேசிட்டீங்க. 3:50 இருந்து நீங்க பேசின டைம் வீடியோல தான் பார்க்கணும். இல்ல இப்ப இந்த முடிக்கணும் உங்களுக்கு. இப்ப எங்களுக்கும் சில நேரம் என்ன செய்யும், இல்ல திண்டிக்க மாட்டோம். லுகர் தொழுது வந்து அப்படியே கொஞ்சம் சாஞ்சிட்டு எழும்புவோம், போறோம் என்ன கிடைக்கும், திண்ட மாதிரி இருக்கும் இல்லையா? கொஞ்சம் சொல்ல இப்ப தானே திண்டம் அப்படி வருது இல்லையா வாழ்க்கையில? அது மூசா நபிக்கு யுஹையலு இலைஹி வந்ததை விளங்கின மாதிரி ஏன் ஒரு மனுஷனுக்கு அப்படி ஒன்று வரலாம்? அல்லாஹ் என்ன செஞ்சான்? மலக்குமார இறக்கி இது போய் நம்பாதீங்கன்னு உடைச்சு கொடுத்தானா இல்லையா? சூனியத்தை உடைச்சு காட்டினானா இல்லையா அல்லாஹ்? எனவே யூதர்களை பொறுத்தவரை நல்லா விளங்கிக்காங்க. ரசூலுல்லாஹ் பல கட்டத்துல தண்டிக்க பார்த்தாங்க, கல்ல தூக்கி போட்டு என்ன செய்ய பார்த்தாங்க, ரசூலுல்லாஹ் கொல்ல பார்த்தாங்க. அதே போல ஆட்டுல இறைச்சியில நஞ்ச கொடுத்து என்ன செய்ய பார்த்தாங்க. அதே போல அவன்கிட்ட உள்ள தந்திரத்துல ஒரு சூனியத்தை கூட என்ன செய்ய பார்த்தான். அல்லாஹ் எல்லாத்தையும் என்ன செஞ்சான்? உடைச்சி நபிகளால பாதுகாத்தான். எனவே இந்த தத்தபிஊன இல்லா ரஜுலம் மஸ்ஹூரா, சூனியம் செய்யப்பட்டவரை நீங்கள் பின்பற்ற மாட்டீர்கள் குர்ஆன் வசனத்தை வச்சு ஹதீஸ் முரண்டு வாரண்டா. அதே மஸ்ஹூரான்ற வார்த்தையை குர்ஆன் மூசா நபிக்கு பாவிக்கிறதா இல்லையா? ஃபிரௌன் சொன்னான், மூசாவே உம்மை நாம் சூனியம் செய்யப்பட்டவராக காணுகிறோம். குர்ஆன் சொல்கிறது சஹரு அயுனன் நாசி, மக்களுடைய கண்ணுக்கு சூனியம் செய்தார்கள். அப்ப மூசா நபி மஸ்ஹூருலைனா இல்லையா? கண்ணுக்கு சூனியம் வைக்கப்பட்டவரா இல்லையா? குர்ஆன் சொன்னா நம்புவீங்க, ஹதீஸ் சொன்னா என்ன செய்ய மாட்டீங்களா? எனவே மூசா நபிக்கும் மஸ்ஹூரான்ற வார்த்தை குர்ஆன்ல வந்திருக்குது, ரசூலுல்லாஹ்வுக்கும் மஸ்ஹூரான்ற வார்த்தை வந்திருக்குது. ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட்டன சரி ஹதீஸ்ல வந்திருக்குது, மறுத்துட்டு போயிடுறாங்க. மூசா நபிக்கு சூனியம் செய்யப்பட்ட விஷயம் குர்ஆன்ல வந்திருக்குது, அதுக்கு இல்லாத பொல்லாத விளக்கம் எல்லாம் கூட என்ன செய்ய பார்க்கறாங்க. குர்ஆனை மறத்தா காபிரா போயிடுறாங்க. முடிக்கணும். எனவே இதுதான் என்னுடைய விளக்கம். புதிய வாதம் வச்சுக்கத்தால பழைய வாதம் புதிய வாதம் சில வச்சுக்கத்தால மூசா நபி வாதம் புது மஸ்ஹூரான அதெல்லாம் விளக்கம் தர வேண்டியது. அதுல நான் சொன்ன பதில் பொருத்தமில்லாத விளக்கம் தான் நான் பதில் தருவேன். நீங்க நம்ம இத முடிச்சு டைம் தந்து விட்டுது. முடிக்கிறது மூசா நபிக்கு வந்து மஸ்ஹூரான வார்த்தை வந்திருக்கு குர்ஆன்ல. மஸ்ஹூராங்கற வார்த்தை இங்க அடிப்படை கருத்து என்னன்னு சொன்னாக்கா சூனியம் செய்யப்பட்டவர் தான். சரியா? குர்ஆன்ல மஸ்ஹூரான் வரக்கூடியது அடிப்படை வார்த்தை சூனியம் செய்யப்பட்டவர் தான். விதிவிலக்கா ஒரு டைம்ல மஸ்ஹூராங்கிறது சாஹிர் அர்த்தத்துல பயன்படுத்தப்படும். பொதுவா இலக்கணத்துல அப்படித்தான் விதிவிலக்காக ஒரு சொல் பயன்படுத்தப்பட்டா எல்லாத்துக்கும் அந்த கருத்து வராது. மஸ்ஹூராங்கிறது சூனியம் செய்யப்பட்டவர் தான். மூசா நபியோட இடத்துல வந்து சாஹிர் அர்த்தத்துல பயன்படுத்தப்படுகிறது அவங்களே சொல்லுவாங்க. சாஹிர் இடத்துல நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். அந்த இடத்துல இருக்கிறதால எல்லா இடத்துலயும் மஸ்ஹூரா வந்து சூனியக்காரன் வைக்க முடியாது. ஏன்னு சொன்னா விமர்சனம் வந்துச்சு. சாஹிர்னு சொல்ற இடத்துல சாஹிர் அப்படி விளங்கியே உங்களுக்கு ஹதீஸ சரியா இல்ல. ஏன் தெரியுமா? மஸ்ஹூர்னு சொல்ற இடத்துல அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னு சொன்னாக்கா, அவங்க வச்ச வாதம் என்னன்னு சொன்னாக்கா, இவர் வந்து என்ன மனக்குழப்பத்தால என்ன செய்றாரு? ஏன் மனக்குழப்பம் என்ன வருது? அப்படி பின்ன மனக்குழப்பம் வருது எங்க வருது? அவங்க அந்த சூரியனை பற்றி வாசிங்க. குர்ஆன்ல இல்ல, நீங்க சொல்ற ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் மூசா நபியும் கண் குழம்பி சிந்தனை வந்திருக்கு. கண்ணுக்கு தோன்றும், நாங்க ஏற்றுக்கொள்றோம். இல்லையே சஹரு அயுனன்
கண்ணுக்கு ஒன்று போலியாக தோன்றும், அதை நாங்க ஏற்றுக்கொள்றோம். அது மனுஷனுக்கு ஏற்படுற நோய், நம்பிக்கைமான கூரையில கல்லு விழும், கல்லை ஓடுற மாதிரி உள்ளத்துல செய்யாத ஒன்றை செய்ததாக நினைக்கிறதுங்கிறது. அது கூரையில கல்லு விழும், பாருங்க கல்லை ஓடுற மாதிரி முடிச்சுக்கிறேன். நாய் ஓடுங்க, கல்லை ஓடுற மாதிரி நீங்க முடிச்சுக்கிறேன். என்ன சொன்னா நீங்க சொன்னீங்க நமக்கு, நீங்க சத்தமா பேசினாக்கா உண்மையாகிறது. என்ன சொன்னா நீங்க சொன்னீங்க நமக்கு கூட என்ன செய்யும், இப்படி அசந்து தூங்கிட்டாக்கா சாப்பிட்ட மாதிரி தோண்டும் அப்படின்னு சொல்லி தூங்கினா சொன்னேன். இப்படி அசந்து கிடந்தாக்க ஏதோ சொன்னீங்க தானே. நீங்க சொன்ன அந்த உதாரணம் சரியா? மனிதனுக்கு சில நேரத்தில் ஏற்பட்டாலும் பரவாயில்ல. ரசூலுல்லாஹ்க்கு எப்படி ஏற்பட்டதுன்னு சொன்னீங்க, எவ்வளவு காலம் ஏற்பட்டு சொன்னீங்க, நீண்ட காலம் ஏற்பட்டு வருது. நீண்ட காலம் ஏற்பட்டு வந்திருக்கா? 6 ஒரு சித்தாண்டு, 6 நாளோ 6 மாசமோ. அது லைஃப்ங்க அஹமதுல வரது, அஹமதுல வரது லைஃபா? அப்ப எத்தனை நாள் ஏற்பட்டு நீங்க சொன்னீங்க? ஐயாமன் சரி, பல நாட்கள். அப்ப சரி, பல நாட்கள் வந்திருக்கு. சில நாட்களுக்கு ஒருத்தருக்கு மூலக்குழம்பு போயிடுது. எப்படி நீங்க மூலக்குழம்பு சொல்லாதீங்க, மனைவியோட கையளவு இலைக்கு பண்ணுங்க. ஃபீலிங் அதான் ஃபீலிங். மூசா நபிக்கு பாம்பு விளங்கின ஃபீலிங் கேளுங்க. ஃபீலிங் சம்பந்தப்பட்டது மனக்குழப்பம், பைத்தியம், இதான் கூட மூல ஃபீலிங் சம்பந்தப்பட்டது எல்லாமே மனக்குழப்பம் தான். பேசி முடிச்சுக்கிறேன். ஃபீலிங் சம்பந்தப்பட்டது மனக்குழப்பம் தான். சரியா? ஏன்னு சொன்னா நான் செய்யாத ஒன்றை செய்ததாக கொஞ்ச நாளைக்கு நான் என்ன செய்யறது அப்படி நினைக்கிறது மனக்குழப்பம் தான். அது வேற எந்த அர்த்தம் கிடையாது. இந்த வாக்குல ஒரே ஒரு வாழ்க்கையில ஒருக்கா நீங்க நினைக்கிறதும் கொஞ்ச நாள் ஐயாமன், சில நாட்கள் வந்து எனக்கு மனைவியோட சேராமலே சேர்ந்ததாக தோன்றதுங்கிறதும் ஒன்று இல்லை. சில நாட்கள் அவங்க என்ன செஞ்சாங்க, மனக்குழப்பத்தில் இருந்தாங்க. அது மனக்குழப்பம் தான், ஃபீலிங்ஸ் சம்பந்தப்பட்ட மனக்குழப்பம் தான். எனவே நாங்க என்ன செய்யறோம், நபிக்கு மனக்குழப்பம் ஏற்பட முடியாது. மூசா நபிக்கு பிறண்டு விளங்கேறும், மூசா நபிக்கு இல்ல, யாருக்கு விளங்கேறும்? பிறண்டு ஒரு பொருள் இன்னொன்னு விளங்கலாம். காணொலியில் வந்து குரான்ல இருக்குது, அது வரப்பட இது குரான்ல இருக்குது. சரிங்க, அது மாதிரி நடைமுறையில இருக்குது. சரி, நடைமுறையில இருக்குது. நடைமுறையில காட்டுங்க, ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல வந்திருக்கு. நடைமுறையில காட்டுங்க. நீங்க குர்ஆன்ல வந்து மாற்றமா வருது. குர்ஆன்ல வந்து மூசா நபி விஷயம் ரெண்டு விதமா நாங்க சொல்றோம். ஒண்ணு தெளிவுதானே, அந்த பாட்டு மூசா நபி விஷயத்தை ரெண்டு விதமா நாங்க சொல்றோம். என்ன, யுகையிலை வந்து உள்ளத்துக்கு இல்ல, என்ன செஞ்சது, கண்ணுக்கு தென்பட்டுச்சு. கண்ணுக்கு தென்படுறதுங்கிறத நாங்க ஏத்துக்கிறோம். கண்ணுக்கு இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி விளங்கும், வேற ஒன்று இன்னொரு பொருளா விளங்கும். கண்ணுக்கு வந்து அதை செக் பண்ணி ஆய்வுக்கு உட்படுத்தினா தான் அது உண்மை விளங்கும். சரியா? இதான் உண்மை நிதர்சனம். நம்ம கண்ணாலே நம்மளுக்கே விளங்கும், கண்ணால இருந்து விளங்கும். விளங்குச்சா? இப்படி பொருட்கள் வித்தியாசமாக விளங்குறதுங்கிறது இருக்கு. மெஜிக் இருக்குது, மெஜிக்ல செய்வாங்க, இப்படிலாம் இருக்குது. இதான் மூசா நபி காலத்துல அவங்க செஞ்சு காட்டினது, நாங்க விலகி காட்டோம். இப்போ கூட மெஜிக்னு சொல்லி போட்டு பாம்பு மாதிரி ஆக்குறான், இப்படி ஒண்ணு வைக்கிறான் பாம்பு வருது, இப்படி ஒண்ணு வைக்கிறான் புறா வருது, இப்படி கண்ணை என்ன செய்யலாம் மயக்கிறான். இந்த இருக்கு, நடைமுறையிலையும் பாக்குறோம். எனவே நடைமுறையிலையும் பாக்குறோம். மூசா நபிக்கு ஏற்பட்டது குர்ஆன்ல சொல்றான். இதை வச்சு நாங்க என்ன செய்யறோம், கண்ணுக்கே பயம் ஏற்படும். கண்ணால என்ன செய்யலாம், போலியான பாம்பு போட்டு நம்பிங்க. ஹதீஸ்ல வந்து நம்ப மாட்டீங்க. ஹதீஸ்ல குர்ஆன் மாற்றமா தான் நம்ப மாட்டோம். ஹதீஸ்ல தான் நம்புவோம், குர்ஆனுக்கு மாற்றமா தான் நம்புவோம். எங்க வந்து ஏன் சொன்னா அதான் ரசூலுல்லாஹ் சூனியம் செய்யப்பட்டவர்னு சொல்றீங்களா? மூசா நபிக்கு வந்துச்சே. மூசா நபிக்கு எங்க சூனியம் செய்யப்பட்டவர்? சூரா அவங்க உள்ளத்தல செய்யப்பட்டு வருது. குர்ஆன் ஃபீலிங்ஸ்லயா? ஃபீலிங்ஸ்லயே வருது. நான் கேக்குறேன், ஃபீலிங்ஸ்ல வருது. கண்ணுக்கு ஒன்று பரண்டு விளங்கினா இன்னைக்கு உள்ளத்துக்கு ஒன்று பரண்டு விளங்கினா இல்ல, ரெண்டு வித்தியாசம் இருக்கு. கண்ணுக்கு நடைமுறையில காட்டுறீங்க, நான் காட்டுறேன். மனுஷனுக்கு நான் காட்டுனேனே, எங்க காட்டலையா? எங்க நாய் ஓடுது, கண்ணு போறோம். அப்ப உங்களுக்கு ஓடுனா மனநோய். அப்ப ரசூலுல்லாஹ் மனநோய் விடலாமா? மனநோயா? அல்லாஹ் நீங்க சாப்பிடலாம். சின்ன விஷயம் அமீனா மௌலவி அப்படி போற ஒரு சின்ன குறிப்பிட்ட நேரத்துக்கு தானே ஒரு நபிக்கு ஒரு காலம் ஐயாமன் 2-3 நாள் இந்த சில நாட்கள் 2-3 நாள் இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய பிரச்சனை எப்படி இருந்தது? எப்படி செய்யாத ஒன்று இல்ல, அது மட்டும் இல்ல. விட ஏன் நாங்க அதை வஹிக்கு கொண்டு போயிட்டு குர்ஆனுக்கு கொண்டு போய் ஹதீஸ்ல வந்திருந்தா சரி, ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு கடமை வாழ்க்கையில எல்லாம் உளறினார்கள். அப்படி வந்திருக்கா? இது உளறல வரலையே. கேளுங்க, வஹி வராத நேரத்தில் வஹி வந்ததாக சொன்னார்கள். வந்திருக்கா? வந்தத வந்த மாதிரி சொல்லி ஹதீஸை நிப்பாட்டுவோமே. மூசா நபிக்கு நிப்பாட்டணுமா இல்லையா? ஏன்னு சொல்றேன்டா, மூசா நபி தண்ட பொஞ்சாதியோட வரும் பொழுது நெருப்ப கண்டுட்டு தான் போனாங்க, நெருப்படிக்கத்தான் போனாங்க. அங்கிருந்து அல்லாஹ் பேசினது வந்து சொன்னாங்க. மூசா நபியோட கண்ணுக்கு கௌத்து துண்டே பாம்பா விளங்கிச்சிருந்தா நெருப்ப பார்த்து அல்லாஹ்னு வந்து சொல்றாரு பாருங்கன்னு சொல்லலுமா இல்லதா? அதாவது மூசா நபி விஷயத்துல ரசூலுல்லாஹ்வுடைய வஹி உள்ளத்துக்கு வந்துச்சு, மூசா நபியோட உள் வஹி உள்ளத்துக்கு வந்துச்சு, கண்ணுக்கு தான் ஏட்டத்தான் அல்லாஹ் கொடுத்தான். அன் சொல்லலுமா இல்லதா? கௌத்து துண்ட பார்த்தே பாம்புண்டு வளரின நீங்க எங்க இந்த ஒரு ஏட்டு துண்ட கொண்டு வந்துட்டு வேதம் சொல்றீங்கன்னு சொல்லலுமா இல்லதா? எனவே மூசா நபியுடைய தஅவா கண்ணோடு சம்பந்தப்பட்டது, நுபுவத்து. ரசூலுல்லாஹ்வுடைய நுபுவத்து உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது.
மூசா நபியோட கண்ணுக்கு சூனியம் வைக்கப்பட்டதா வந்திருக்குது, நுபுவத்துல குழப்பம் வரும் என்று மறுக்க முடியாது குர்ஆன். ஆனா ஹதீஸ்ல வந்து என்ன செஞ்சிடுறீங்க, மறுத்துட்டு போயிருங்க. இதத்தான் காலம் வரும், நீங்க வித்தியாசப்பட்டு சாஞ்சு உட்கார்ந்துகிட்டு இருப்பீங்க. குர்ஆன்ல வந்து என்ன நம்புவீங்க, ஹதீஸ்ல வந்து என்ன செய்ய மாட்டீங்க, நம்ப மாட்டீங்க. இப்ப இவர் என்ன சொல்றான்னு சொன்னா, இவர் இப்படி பிள்ளையான வாங்க வைக்கிறார் பாருங்க. மூசா நபி கண்ணுக்கு சூனியப்பட்டு செய்யப்பட்டதுன்னு சொன்னாக்கா நாம என்ன சொல்றோம், அந்த சூனியத்தை, அதாவது அது சூனிய பாதிப்பு மெஜிக்னு சொல்றோம். அதுக்கு என்ன சொன்னா, கண்ணுக்கு பாதிப்பு ஏற்படுத்துற மெஜிக்கல் சாதாரணமா நடக்குது எல்லா இடத்துல. ஒரு இந்த காற்று ஆடும் பொழுது என்ன செய்யறாங்க, இல்ல வைக்கிற மாதிரி காட்டுறாங்க, இந்த புறா மாதிரி கையில புறா எடுத்து காட்டுறாங்க, புறா எடுத்து காட்டுறாங்க. இப்படியானது தான் மூசா நபி காலத்துல உள்ள சூனியக்காரர்கள் செய்யறாங்க நாம சொல்றோம் மெஜிக். இந்த மெஜிக் தான் இந்த சூனியம் சொல்லி வருது. இது வந்து உள்ளத்துல பாதிப்பு ஏற்படுத்தி சொன்னா, ஒரு மனிதருக்கு செய்யாத ஒன்றை செய்ததாக, ஒரு மனைவியோடு கூடாமலே கூடுனதாக ஏற்படுத்தினாங்க ஐயாமல் சில நாட்கள். இது அந்த இடத்துல அங்கனைக்கு நமக்கு நடக்கக்கூடியது. சடன்லி அந்த இடத்துல ஒரு விஷயம் தெரிஞ்சுவோம். சாதாரணமா மனிதர்கள் எல்லாருக்கும் நடக்கும். ஏன்னாண்டு அந்த இடத்துல ஒரு பொருள் இன்னொரு மாதிரி விளங்கும், இப்படி ஒரு குறுக்கிற மாதிரிக்கும் ஒன்றைக்கு சரியா அப்படி விளங்குறதுங்கிறதையும் ஐயாமல் சில நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியோடு உடலுறவு கொள்றதுங்கிறதும் சடன்லி ஒரு விஷயம் திடீர்னு பார்க்கறது உண்டா? நபிக்கு விளங்கலாம், நபிக்கு விளங்கல. இப்படி எப்படி ஒரு மனைவியோடு உடலுறவு கொள்ளாமலே நபிக்கு விளங்கிச்சே விளங்கும். இது முரண்படுது. எது முரண்படுது? அதாவது சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் மூசா நபிக்கு விளங்கினதை நம்ம சொல்ல வந்ததனால நபிக்கு இல்ல, ஏன் நம்ம சாதாரண மனிதனுக்கு ஏற்படாதுன்னு சொல்றோம். நாங்க ஏற்படுதுன்னு உதாரணம் காட்டுங்களேன். இதாவது காட்டுனேங்க. அதாவது கண்ணுக்கு சூனியம் காரணம் காட்டுறது. இப்ப வகை அப்ப அவங்க சொல்ற அந்த துண்டு இறக்கப்பட்ட வகைகள் எல்லாம் சந்தேகம் இல்ல இல்ல கேளுங்க. அப்படி சொல்ல வாத வைக்கல, அப்படி வாதமா வைக்கல. நாங்க வெச்சிருக்க சில பேர் வச்சிக்காங்க, நாங்க வைக்கல. நான் வச்சா பேசுறேன். இப்ப சொல்லுங்க, இப்ப சொன்னா பேச கூடாது. நான் என்ன சொல்றேன்னா வாதமுங்க. இப்ப அவர் சொல்லல, அவர் சொன்னதை வச்சு நான் ஆரம்பத்திலே சொன்னேன். என்ன இவ்வளவு நேரம் பிஜே பேசினேன், அதுக்கு பதில் சொன்னாரா இல்லையா? இப்ப மட்டும் சொல்லும் பொழுது ஏன் இல்லைன்ற என்ன சொல்றீங்க? இப்ப மட்டும் எது இல்ல இல்ல அந்த நீங்க சொல்ற அத மட்டும் சொல்ல போல இல்ல. நீங்க இன்னொரு மனிதரை பத்தி பேசினா நாங்க என்ன செய்வோம்? அத பத்தி பேசினா வாதம் பேசினாங்க. உதாரணத்துக்கு பிஜே பத்தி சொன்னதுக்கு பதில் கொடுத்தீங்க நீங்க. அது என்ன கொள்கையில இருந்ததா சொல்றேன், கொள்கையில இருந்ததா சொல்றேன். அப்படியே கொள்கை இல்லையா? நான் வைக்கிறேன் வாதம். இல்ல சரி. இப்ப சரியா அவர் சொன்னாலும் இவர் ஏற்றுக்கொள்ள இல்லை. கொள்ளை அதிகாரி சரி நான் இருக்கா இல்லையாங்கறத விட நான் வச்சத நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க கேட்க கூடாது. நீங்க அத சொல்லுங்க கூட. உதாரணத்துக்கு வந்து மூல என்ன செய்யாரு அன்னைக்கு சரி பதிமலை அன்னைக்கு வந்து இந்த அல்லாஹ் உருவமிக்கிற விஷயத்துல உருவம் இல்லைன்னு சொல்லிட்டு போய்யாரு. அவரை கொண்டு நீங்க வீடியோ பாத்தீங்களா? சாட்சி அங்க இருந்த ஆடியோ இருக்குதுங்க. ஜும்மால இருந்தவர் சாட்சி போய் அத நம்ம என்ன செய்வோம்? ஆடியோ இருக்குது. அது என்ன செய்வோம்? நம்ம போய் ஆடியோ இருக்குது. அதுல இருக்குது ஆடியோ. இல்ல அத வந்து சாட்சி சொன்ன சாட்சி கூட நம்ம உருவம் இல்லன்னு சொல்றது. வீடியோ ஆடியோ இருக்குது என்ன போன்ல. சரி சரியா ஆடியோ உடனே எனக்கு அனுப்பினாங்க. சரி சரி நான் அத நம்ம சாட்சி கூட அது போய் உண்மையாங்கறத சாட்சி கூட மதுது மௌலவி என்ன சொல்றாருன்னா, அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குதுன்னு சொன்னதை உலகத்துல என்ன செய்யாதீங்க, உருவம் கட்டிக்காதீங்க. அதுவும் என்ன கூடாது. உருவம் இல்லன்னு சொல்லாதீங்க, அதுவும் கூடாது. உருவம் ஒன்று இருக்கு, மறுமையில என்ன அத ஆணித்தரமா பேசுறாரு. உருவம் இல்லன்னு சொன்னா முட்டை என்ன செய்ய? இது வந்து எனக்கு போய் இருந்தோ சொன்னவர் ஆடியோ இருக்கு. அது சரியா பிள்ளையாங்கற அவர் சொன்ன அவர் இல்ல நான் ஏன் சொல்றேன்னா நான் சொன்னா அதெல்லாம் கொண்டு வந்து என்ன செய்யறாரு? இத முடிப்போம். இத நாங்க அது மாதிரி அவங்களுக்கு பிரச்சனை இருக்குறத கொண்டு வந்து பதில் சொல்லுவோம். நாங்க இல்ல கொண்டாராதீங்க. இல்ல நீங்க என்ன ஒண்ணு சொல்லிட்டீங்கன்னு தெரியுமா? இந்த காலத்துல இறங்கின வஹீக்கு என்ன நிலைமைன்னு பிஜே வைக்கார். அது இல்லன்ட்டீங்க நீங்க. நான் அப்படி சொல்லுவாங்க. நான் சொல்ல வரது வந்து யுகையில் நீங்க வந்து சொன்னீங்கல்ல, நபிக்கு வந்து ஐயாமன் சில நாட்கள் வந்து பாதிப்பு இருந்தது உள்ளத்துல. அது வந்து நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க, மூசா நபிக்கு ஏற்றுக்கொள்றீங்க. அதுதான் நான் சொன்னேன், மூசா நபிக்கு ஏற்றுக்கொள்றதுங்கிறது மெஜிக். வரஞ்சா மெஜிக். நாங்க மெஜிக் இல்லன்றோங்க, நேச்சுரல் காட்டுறோம். நாங்க அதத்தான் இவ்வளவு நேரம் பேசினோம். மெஜிக் நேச்சுரல் நாங்க சொல்றோம். மெஜிக் நேச்சுரல் மேஜிக் நேச்சுரல் தானே? மேஜிக் நேச்சுரல் தானே? இல்ல மேஜிக் நேச்சுரல் உங்கள்ட்ட ஒரு கேள்வி. யுகையில் என்ன வருது? மேஜிக் நேச்சுரல் உங்கள்ட்ட ஒரு கேள்வி. கேளுங்க, நான் முடிச்சுக்கிறேன். நான் முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு மேஜிக் காட்டுறாங்க. இல்லாத புறா வந்து அப்படியே லேஞ்சலுக்கு இந்த எடுத்து பறக்க விடுறான். இது உள்ளுக்கு புறா மறைச்சிருந்து விட்டானா இல்லாதவன் உருவாக்கி விட்டானா? சொல்லுங்க பாக்க. கண்ணுக்கு விளங்கு அப்படி இல்லாதவன் விட்ட மாதிரி. அவன் மறைச்சு கொண்டு வரான், எங்களுக்கு விளங்குது இல்ல, விட்டான் பறக்குது. ஆனா மூசா நபிக்கு முன்னால போட்ட கம்பு துண்டும் கௌரு துண்டும், கம்பு துண்டு வேறையா இருக்க கௌரு துண்டு வேறையா இருக்க, வேற பாம்பையா காட்டினா? இல்லாட்டி அதே பாம்பா மாறிச்சா? அதே பாம்பா தோன்றி மாறி சொல்றீங்க. அதே பாம்பா மாறி நீங்க சொன்னீங்களே. நேச்சுரலா அதே பாம்பா மாறி
வசனம் எங்கேயும் குர்ஆன்ல வித்தியாசம் அப்படி இல்ல. இந்த குர்ஆன்ல இல்ல. எப்படி இல்ல? இல்ல ஒரு பாக்ஸுல்லுக்கு இருக்கு. ஒரு செகண்ட் வாழவே. நீங்க குர்ஆன்ல இல்ல அவள சொல்றீங்க. சரி நான் முடிச்சுக்கிறேன். பாக்ஸுல்லுக்கு ஒத்தருமே இல்ல. நான் முடிக்கிறேன். அதாவது குர்ஆன்ல இருக்கிறத வச்சு தான் நம்ம பேசணும். குர்ஆன்ல என்ன இருக்குன்னு சொன்னா ஒரு தடி பாம்பக மாறிச்சு சொல்றதுக்கு வேற வார்த்தை இருக்கு. எப்படியும் அது வந்து என்ன தகையரத் அப்படி வரும். என்ன செய்யுது அது மாறிச்சு அப்படி வரும். தஹவலத் வேற ஒரு பொருளா மாறிச்சு வரும். அப்படி வரல குர்ஆன்ல. யுஹையல் இலைஹி அவங்களுக்கு என்ன செஞ்சது அவருக்கு தோன்றியது அவருக்கு அது மாறல. அது அப்படியே நம்ம கண்களுக்கு பயமுறுத்தினார்கள் என்று வருது. அதாவது பாதிப்பு. இப்ப நம்ம என்ன செய்யலாம் கண்களுக்கு சூனியம் செய்து என்ன செய்யலாம் சூனியம் சொன்னா என்ன மேஜிக் செய்து பயங்காட்டலாம். இல்ல பயங்காட்டலாம். ஒருத்தர் பயப்படாம சரி பயப்படலையா காட்டுவாங்க வீடியோ காட்டுவாங்க யார் பயன் கேட்கிறேன் மக்கள் இல்ல இல்லையா நான் காட்டுறேன் நீங்க மக்களை வந்து சூனியம் செய்து என்ன செய்யலாம் கண்ணுக்கு வசப்படுத்தி ஒரு மனிதன் ரெண்டாக்குற மாதிரி வசப்படுத்தி என்ன செய்யலாம் பயன் காட்டலாம் பயந்தவங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி மேஜிக் இருக்குது. இன்னொரு மேஜிக் இருக்குது. இது வந்து எப்படி மேஜிக் சொன்னா நாங்க மறக்கக்கூடிய மேஜிக் எப்படி அப்படி நம்பினால் சிறுக்குன்னு நம்புற மேஜிக் என்ன அது பிளாக் மேஜிக் சொல்லுவோம். எப்படி சொன்னா உதாரணத்துக்கு தன்னை சக்தியால தான் இது ஏற்படுது. அந்த வீட்டுல இருக்கிற ஒருத்தருக்கு நோய் ஏற்படுத்துவேன் இங்க இருந்துகிட்டு சொல்றதுங்கிறது அது எனவே இப்போ அப்படி ஒண்ணு ஏற்படுத்த. ஆனா மூசா நபி காலத்துல செய்த சூனியத்தை இப்போ ஒன்றும் செஞ்சு காட்டுவாங்க. அது ஆதாரம் காட்டுவாங்க. ரெண்டு புலக்க மாதிரி காட்டுவாங்க. மக்கள் பயப்படுவாங்க. இப்படி எவ்வளவு ஆதாரம் காட்டுவாங்க. உங்களுக்கு வேண்டாம் கேளுங்க. நீங்க அதை கேளுங்க. நீங்க மறக்க கூடாது. கேட்க தருவாங்க. சரியா முடிஞ்ச அடுத்தது இல்ல யுஹைய நிலையில வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேட்கற என்ன கேளுங்க ஒரு அழகான வாதம் வைக்கிறேன் அப்படின்னாக்கா மேலோட்டமா பார்க்கும்போது அழகா விளங்கும். எப்படி மூசா நபிக்கு யுஹைய நிலையின்னு வருது. அதை நீங்க என்ன செய்யறீங்க நம்புறீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு யுஹைய நிலையில் வரும்பொழுது என்ன செய்றீங்க அதை நம்ப மாட்டீங்க. நாங்க அப்படியே சொல்றோம். நாங்க இதை நம்ப மாட்டேன்னு சொல்றோம். அப்ப நாங்க சொல்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யுஹைய நிலையில் வர ஹதீஸே ரசூலுல்லாஹ்க்கு சூனியம் செய்யப்பட்டதுல வருது. நாங்க முதலாவது மறுக்கிறதே ரசூலுல்லாஹ்க்கு சூனியம் செய்யப்படல குர்ஆன்ல வருது. இங்க மூசா நபி வந்திருக்கு கேளுங்க ஐயோ மூசா நபி முடிக்கிறேன் குர்ஆன்ல வந்து தான் ஏத்துக்கணும் வந்திருக்குங்க யாருக்கு மூசா நபிக்கு மஸ்ஹூராண்டு வந்து சஹரு அத மேஜிக் சொல்றேன் மஸ்ஹூருல அத நான் ஏத்துக்கறேன். ரசூலுல்லாஹ் ஏத்துக்கற மாதிரி நீங்க காட்டுங்க. ரசூலுல்லாஹ்க்கு வந்து குர்ஆன்ல சூனியம் செய்யப்படல மூசா நபிக்கு குர்ஆன்ல வந்திருக்குது. ரசூலுல்லாஹ் நீங்க முடிக்க விட மாட்டீங்க. முடிக்க விடுங்க கொஞ்சம் முடிக்க விடுங்க. என்ன சொன்னா நீங்க கேக்குற கேள்வி வந்து யுஹைய நிலைக்கு ரெண்டு அர்த்தம் கொடுக்குறீங்க. இது கொண்டு கொடுக்குறீங்கன்னு சொல்றீங்க. அவர் போட்டு நீங்க அதான் சொல்றீங்க. இப்படி ஒன்று அடுத்தது மூசா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது நீங்க வந்திருக்கு தானே. அதே மாதிரி மூசா நபிக்கு சூனியம் செய்யப்பட்டது வந்திருக்கே அப்படின்னு சொல்றீங்க தானே. அப்ப அங்க நம்புறீங்க இங்க நம்ப மாட்டீங்க. ரெண்டு வாதம் வைக்கிறீங்க. சரியா இந்த ரெண்டுக்கு தான் நான் பதில் தர வரேன். அதுக்கு நீங்க விட மாட்டீங்க கொஞ்ச நேரமா. இப்ப என்ன சொல்றேன்டா யுஹைய நிலையை தானே மூசா நபிக்கு சூனியம் செய்யப்பட்டது கண்ணுக்கு மூசா நபி சஹரு அய்யுன் நாஸ் மக்கள் கண்களை பயப்படுத்தினாங்கன்னு வருதுல அது வந்து நாங்க நம்பக்கூடியது. எது இப்ப நடைமுறையில் இருக்கக்கூடியது எது மனித சக்திக்கு உட்பட்டது. சரியா நாங்க மனித சக்திக்கு உட்படாத சூரியன் சொல்றீங்களா ஒண்ணு அதை நம்ப மாட்டேன். எங்க ரசூலுல்லாஹ்வுக்கு எங்கேயோ ஒரு கணத்துல எதையோ போட்டானா முடியையும் பாலையும் போட்டானா அதனால சூனியம் வைக்கப்பட்டது நீங்க சொல்றீங்களா அது மனித சக்திக்கு அப்பாற்பட்டது. அதனால நம்ப மாட்டீங்க. ஹதீஸ்ல இல்ல ஹதீஸ்ல வந்திருக்கு செஞ்சானே நம்ப மாட்டீங்க. ஹதீஸ்ல வந்து குர்ஆன் மாற்றமா வந்திருக்கு. அப்ப மனித சக்தி வந்திருக்கு மனித சக்திக்கு உட்பட்டு வந்து வலஞ்சா உதாரணம் நம்புறீங்களா சகோதரர் அது நம்புறீங்களா அது வந்து மனித சக்தி உட்பட்ட மேஜிக் சூனியம் மனித சக்தி சூனியத்தால ரெண்டு நான் சொன்னேன் மேஜிக் அதாவது மனிதனுக்கு எஃபெக்ட் ஏற்படுத்த முடியாது அப்படின்ற சூனியம் சரியா சரியா கொஞ்சம் இருங்களே நான் உங்கள்ட்ட கேக்குறேன் நான் முடிச்சுக்கிறேன் நான் உங்களுக்கு அத மட்டும் கேக்குறேன் அவர்ட்ட முடிச்சுக்கிறேன் அவர் கேக்குறாரு குர்ஆன்ல உள்ள சூனியம் செய்யப்பட்டதுன்னு சொல்லி வருதுல சஹரு அய்யுன் நாஸ் வருதுல அதை ஏத்துக்கொள்றீங்க நீங்க இதை மறுக்கிறீங்கன்னு சொல்றீங்களா இதுல அடிப்படை பேசிக் என்னன்னு சொன்னாக்கா நாங்க சூனியத்தை நம்புற லெவல் அளவு எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். நாங்க எந்த அளவுக்கு நம்புறோம்னு சொன்னா ஒரு மனிதன் சூனியம் மூலமாக இல்லாத ஒண்ணே இருக்கிற மாதிரி தோற்றம் செய்யலாமே தவிர சூனியக்காரன் கூட இப்படி செய்வான் இவ்வளவுதான் செய்யும். இதுக்கு அப்பாற்பட்டு என்ன செய்யலாம் மூசா நபி செஞ்சாங்கல்ல அவ்வளவுதான் செய்யலாம். சரியா இல்லாத ஒண்ணை காட்டி பயமுறுத்துற மாதிரி செய்யலாம் அவ்வளவுதான்.
இதுக்கு அப்பாற்பட்டு ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டதா ரசூலுல்லாஹ் நோய்வாய்ப்பட்டதே வருது. ரசூலுல்லாஹ் அந்த என்ன செஞ்சாங்க? நீங்க நோய் இல்லைன்னு சொல்றீங்க, நோயிலே வருது குர்ஆன் ஹதீஸ்ல. அதே ஹதீஸ்ல வருது. காட்டுங்க காட்டுங்க உங்களுக்கு. அப்ப காட்டுன செஞ்சா ஏத்துக்குவீங்க? காட்டுனா அதே ஹதீஸ் எடுத்துக்கணும். காட்டு ஏத்துக்குவீங்களா? சரி இல்ல ஏத்துக்குவீங்களா? காட்டுங்களே நீங்க. இப்ப இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். முடிக்கிறேன். உங்களுக்கு காட்டுங்க. நான் தேடுறதுக்குள்ள நான் சொல்லிடுறேனே, அது பெரிய சப்ஜெக்ட் ஒன்று இல்ல. இன்றைக்கு ஒரு பாக்ஸ் உள்ளுக்கு இருந்து திறந்து காட்டுற யாருமே இல்லை. திருப்பி அப்படியே நம்ம புடவையெல்லாம் போட அப்படியே சுத்தி விட்டுட்டு எலும்புன்றா உங்களுக்கு இன்னொரு பொம்பளை எலும்புறா. இது இல்லாத ஒரு பொம்பளையை வெளியாக்கினா உங்களுக்கு மறைச்சு வச்சிருந்தாரா? மறைச்சு வச்சிருந்தா எடுத்து இல்லாதவங்க எடுத்து காட்டலாம். ஆனா மூசா நபிய காலத்துல சூனியக்காரர்கள் கம்பு துண்டையும் கவுத்து துண்டையும் போட்டா அதே மாறிச்சா இல்லாட்டி வேற ஒன்று வந்துச்சா? இந்த ரெண்டுக்கும் பார்த்தாலே விளங்கும் மெஜிக்ன்றது வித்தியாசம். மூசா நபிய காலத்துல சூனியக்காரர் செஞ்சது அங்க அப்படி செஞ்சதை இங்க ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சீங்க. அவ்வளவுதான். அதான் நான் சொன்னேன். இப்ப கூட சூனியக்காரர்கள் செய்யறாங்க. மனுஷன் ரெண்டா புழக்க மாதிரி புழக்கிறாங்க. உண்மையிலே புலப்படுது, மக்கள் பயப்படுறாங்க. விளங்குச்சா? அது வந்து என்ன சோதனைக்கு உட்படுத்தினா என்ன செய்யும்? உண்மை விளங்கும். அதே மாதிரி தான் மூசா நபி சூனியக்காரர்கள் செய்தது வந்து போலி தான், வித்து தான். சோதனைக்கு உட்படுத்தினா வந்தாங்க சோதனைக்கு மாட்டிக்குவாங்க. அதான் மாட்டுப்பட்டாங்க. இன்னொரு விஷயம், நீங்க சூனியம் வந்து நம்பிங்க அந்த லெவல் தான் உங்களுக்கு பிரச்சனை. சூனியம் இல்ல, சூனியக்காரர்கள் நம்பிங்க. சூனியக்காரர்கள் இருக்கிறாங்க. சூனியம் சொல்லி கொடுத்து அவங்க எதை செய்வோம்னு சொல்றாங்களோ அதுல சில படித்தரங்கள் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட படித்தரங்கள் சில சொல்லுவாங்க. அதை நாங்க நம்ப மாட்டோம். ஆனா மனித சக்தி உட்பட்டு செய்வாங்க. என்னட்டு ஒரு பொருளை வந்து இன்னொரு பொருள் மாதிரி காட்டுவாங்க. அது நம்ம அப்படி காட்டலாம். விளைச்சா உதாரணத்துக்கு என்ன மூசா நபி காலத்தை செஞ்சாங்கல்ல, அது நம்ம நாங்க நம்புற ஒன்றை எடுத்து வச்சுக்கிட்டு நம்பாத ஒன்றுக்கு அதெல்லாம் பிடிக்க கூடாது. விளைச்சா மூசா நபிக்கு வந்து என்ன செஞ்சது? கண்ணை வசப்படுத்தாங்க, நம்மளும் கண்ணை வசப்படுத்தலாம். சரியா? அது இருக்கு, நாங்க ஏத்துக்கணும். கண்ணை அதே வந்து கண்ணை வசப்படுத்தலாம். ஒரு பொருள் ஒரு பொருளா விளங்குறது அது நாங்க ஏத்துக்கணும். இது வந்து நான் மட்டும் சொல்லல, குர்ஆன்ல இருக்கு. என்ன யுகைய நிலையி குர்ஆன்ல இருக்கிறது வேற, பிஜேயும் டிஎன் ஒண்ணு இருக்கிற மாதிரி காட்டுது. மாஷா அல்லாஹ் பொருள் மாஷா அல்லாஹ். ஆனா சோதனைக்கு உட்படுத்தினால் வித்தியாசம். கண்ணுக்கு சடன்லி விளங்கும். சோதனைக்கு உட்படுத்தினால் அது போயிட்டு விளங்கும். ஏமாத்து இன்னொரு கேள்வி அது SLTG இல்ல இருக்கீங்க சரியான கருத்து. நான் அமைதியா இருக்கிறேன். வந்து அவர் ஒண்ணு சொல்ல சம்பந்தம் இருக்குது. சம்பந்தமே எப்படி சொன்னாங்க இந்த முஸ்லிம் மலை சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாரு. சம்பந்தம் இருக்குது. ஏன் சம்பந்தம் இருக்குன்னு சொன்னாக்க நான் படிக்கணும் இல்ல, ஒருத்தரை தக்லீத் பண்ணிட்டு யாரையும் தக்லீத் பண்ணிட்டு நான் இல்ல, நான் படிக்கணும் இல்லையா? நான் படிக்கிற நோக்கத்துல தான் இவர் வரக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு. இவரும் வாரன்னு சொன்னாலும் வந்தாரு, நான் படித்தேன். இன்னும் வந்து மேலதிக தகவல் நடந்தோன்னு இல்ல. திட்டம் போட ஒரு கிழமைக்கு முன்னால பேசி கூட்டிக்கம் வாரேன்னு வந்தவா கூட்டிட்டு வரல. நீங்க இல்ல இல்ல கூட்டிக்கம் வாரேன்னு மசூரா பண்ணிட்டு போய் கூட்டிட்டு வந்தது. சார் நான் திட்டமா தான் சொன்னேன். அப்ப அதாவது மூசா நபி காலத்துல செய்த சூனியங்கிறது இப்ப நடைமுறை காட்டுங்க மக்கள். தெளிவா அவர் பாக்க புகாரி முஸ்லிம்ல வர ஹதீஸ் தான் இருக்குது. அவங்க நம்பக்கூடிய ஹதீஸ் தான், நாங்க நம்பக்கூடிய ஹதீஸ். அவங்க நம்புற அடிப்படையில் அதில் ரசூலுல்லாஹ் நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க, நோய்க்கு நிவாரணம் கிடைச்சுன்னு வருது. வருது நோய்க்கு நிவாரணம் கிடைச்சுன்னு வருது. எப்படி வருதுன்னு காட்டுங்களேன். நீங்க நம்புற ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் வந்து நோய் எப்படின்றது வரும் ஹதீஸ்ல காட்டுங்களேன். நீங்க அதனால நோயாளி எப்படி தெரியுமா காட்டுறது? மனநோயாளி பைத்தியம் மாதிரி காட்டுறது. நோய்னா என்னன்னு அதே என்ன நோய் சொல்றீங்க? யுஹையர் என்ன சொன்னாரு? நோயே இல்ல, சாதாரண ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அதுதான் சொன்ன விளக்கமா வந்திருக்கு. நான் சொன்னேன் நோய் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தா நான் சொன்னேன். சரி இருக்கு வந்திக்கு ஹதீஸ்ல. நோய்னா என்ன நோய்? என்ன நோய்னு சொன்னாங்க? நோயா? சூனியத்தால் ஏற்பட்ட நோய். பைத்தியமா? சூனியத்தால் ஏற்பட்ட நோய் நீங்க நம்புறீங்க, நாங்க இல்லன்னு சொல்றோம். சூனியத்தால் ஏற்பட்ட நோய்னு சொல்லாதீங்க. இல்லாத ஒண்ணு இருக்குறது காட்டுற நோயுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? செய்யாத ஜம்சார் காட்ரா சொன்னீங்க தானே, காட்டிருங்க. ஹதீஸ் நான் ஹதீஸ் காட்டுறேன். அதெல்லாம் பார்க்காம இல்ல, எல்லாம் பார்த்து தான் இருக்கு. இல்ல இப்ப அவர் சொன்னாரு தானே நோய் நிவாரணம் சொன்னா, இப்ப மாறுறாரு. அவர் மாறக்கூடாது. என்னடா அதுல வந்து ரசூலுல்லாஹ் நோய் நிவாரணம் கிடைச்சிட்டு வருது, நான் நோய்னு சொன்னேன், நோய் இல்லைன்னு சொன்னேன். சரியா? மாறுறாருல என்றுதான் அவர் கேட்கிறது. அது எதால வந்த நோய் என்று. எதால வந்தேன்னா அவங்க சொல்றாங்க சூனியத்தால வந்தேன்னு, நம்ம மறுக்கிறோம். சரியா? நாங்க சொல்றோம் புகாரில ஹதீஸ் வருது, நாங்க சொல்றோம். இதான் பிரச்சனை. ஹதீஸ்ல வந்தா ஏற்றுக்கொள்வாங்க, நாங்க மறுக்கிறோம். நிலைப்பாடு தானே.
சரியா நிலைப்பாடு ஹதீஸை நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு அதில் பிரச்சனை கிடையாது. அதே ஹதீஸ் எடுத்து காட்டுங்க. அதே ஹதீஸ்லாம் இருக்குது, நீங்க நம்ப கூடாது. அதே ஹதீஸ்லாம் இருக்குது. இப்போ அவரு இப்போ இந்த இதுல சடன்லி மாறினார் என்ன நோய் இருக்கா இல்லைங்க இல்ல மௌலவி நீங்க ஏத்துக்கொண்டீங்க ப்ரோ மறுத்து சரியா அதான் நீங்க மறுத்ததை ஏத்துக்கொண்டீங்க நோய் சுகமாயினது அது இருக்கு நோயின்னு காட்டுங்களேன். அந்த ஹதீஸ்ல நோயின்னு மட்டும் வந்திருந்தா என்ன செய்யும் அடுத்ததை யோசிப்போம். நோய் என்ன சொன்னீங்க காட்டுங்களே நீங்க காட்டுங்களே நீங்க நோயை காட்டுங்களே நோய் என்று சொல்ல காட்ட விடுங்களே. புத்தர் வந்து குர்ஆன்ல ஏத்துவம் வீக்கிற சொல்லி காட்டட்டும். அவங்க இது இல்லையா அவரு மௌலவி நலுப்பீங்க வந்து குழப்பம் எல்லாம் வந்து ஒரு மௌலவியா உங்களோட ரசூலுல்லாஹ் நீங்க யாராம் எடுக்கிற ஹதீஸுக்கு தானே சூழி செய்யப்பட்ட ஹதீஸ் அதை கொஞ்சம் எடுக்கணுமா உங்களுக்கு? நான் எடுக்கிறேன், நீங்க எடுக்க வாசிக்கிறேன். எடுத்தா இருக்கிறேன் வாசிங்க அது எல்லா ஹதீஸும் பார்த்துட்டேன். காட்டுங்க நீங்க காட்டுங்க. நீங்க எடுத்து வச்சுக்கீங்க. எது நான் ரசூலுல்லாஹ் சூனியம் செய்யப்பட்ட ஹதீஸ் எல்லாம் எடுத்தா வச்சிருக்கிறேன். நீங்க காட்டுங்க எப்படின்னா இந்த அந்த அந்த செய்யாத ஒன்றை செஞ்ச மாதிரி ஃபீலிங் இல்லாத ஒரு நோய் வந்து காட்டணும். நீங்க எப்படி நோய் என்னத்தை காட்ட சொல்றோம்? அதாவது நோய் நிவாரணம் கிடைச்சு நான் சொன்னேன் நோய் நிவாரணம் கிடைத்தது சொல்லாது அப்படின்னு அந்த வைத்தியம் நோய் நிவாரணம் கிடைச்சு நோய் இருந்து என்ன சுருக்கம்டா ரசூலுல்லாஹ்வுக்கு வந்த மாற்றம் செய்யாத ஒன்றை செஞ்ச மாதிரி. இன்னொரு ஹதீஸ்ல வருது மனைவி கிட்ட போகாத நேரத்துல போன மாதிரி. இவ்வளவுதான் வந்து அதுதான் நோய் அல்லாம பைத்தியக்காரன் மனநோய்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது நீங்க எங்க வாங்க அதாவது ரசூலுல்லாஹ் வந்து மறதி இல்ல மறதினா என்னன்னு தெரியுமா? மறதிக்கு வித்தியாசம். மறதின்னு சொன்னா ஒன்ன செஞ்சிட்டு மறந்துடுது செஞ்சேன்னு சொல்லி அதான் மறதி. இது அப்படி இல்ல. அதுதானே மறதிதான் இல்ல. இது செய்யாத ஒன்றை செய்ததாக செய்கிறது. அதுதான் ஃபீலிங். அதாவது ஃபீலிங் அப்படி நினைக்கிறேன். அவ்வளவுதான். மனுஷனுக்கு வரலாம்ங்க. செய்யாத ஒன்றை செய்ததாக நினைக்கிறதுங்கிறத விட மறதிங்கிறது குறைஞ்சது. மறதிங்கிறது குறைஞ்சது. என்ன சொல்லாம எடுத்துக்காங்க மனுஷனுக்கு அந்த ஃபீலிங் வரலாம். சரியா? நீங்க ரசூலுல்லாஹ்க்கு வந்ததோட பைத்திய எப்படி எந்த அளவுக்கு பிஜே பேசுறாங்க இந்த ஹதீஸை வச்சு ரசூலுல்லாஹ்வை பைத்தியக்காரனாக்கி விட்டார்கள். அப்படி சொன்னா நீங்க நம்பர் அடிப்படையில் பார்த்தால் அது அப்படிதான் ஒரு நோய் நிவாரணம் ஹதீஸ்ல வந்து இதன் மூலமாக மனிதனுக்கு சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு வேலையை ஒரு செய்து அவர் மாதிரி நிவாரணம் பெற்றாங்க. நாட்டத்தோட என்ன செஞ்சிருக்கு? சரி இப்ப நிப்பாட்ட வேணும். இப்ப நிப்பாட்ட வேணும். அவர் காட்ட மாட்டாருங்க. இதை விட இந்த ரெண்டு வார்த்தையை விட காட்ட மாட்டாரு. எந்த வார்த்தை? நான் இதுக்கு தான் நோயிண்டு. எந்த வார்த்தை? செய்யாதவங்க செஞ்ச நான் காட்ட சதவாத நேரத்துல போணுமா? அது சரி. இப்ப நீங்க இல்ல இப்படி செய்யுங்க. இப்ப அவர் ஹதீஸை காட்ட போறது இல்ல. அது நிப்பாட்டுவா நான் ஆதாரத்தை காட்டினேன். ஆதாரத்தை காட்டு. இப்ப அவர் ஆதாரத்தை காட்ட வேண்டும். அவர் சொன்னதுக்கு காட்டுங்க. இன்னொரு நாளை தொடரும். இன்னொரு நாளைக்கு தொடரும் பிரச்சனை இல்லை. இப்ப காட்டிடுறேன். டீசென்ட் ஆயிட்டு வேணும். டீசென்ட் ஆயிட்டு வேணும். அன்டீசென்ட் இல்ல இந்த டீசன்ட் போதும் மாஷா அல்லாஹ். கருத்து அதுல ஒரு பிரச்சனை ஒன்று வரலையே. முறையா நடந்து. அதனாலதான் நான் சொன்னேன் யாரையும் வரவழைக்க வாங்காது, நாங்களே பேசிக்கிறோம். தேவையானாக்கள் வந்து வீடியோ பார்த்து இப்படிதானே எக்ஸ்ட்ரா உத்தரம் பேசவும் இல்லை. நல்ல முறையா நடந்துருக்கு. சேருக்கு மட்டும் அந்த அனுமதி ஆரம்பிச்சாலும் ஹை அல்லாஹ் போதுமானவன். சத்தியம் எல்லாருக்கும் விளங்கணும். ஃபகால வல ஹதீஸ் வருது எப்படி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுஹைல் ரசூலுல்லாஹி அலைஹி இலக்கம் என்ன? புகாரில வந்து ரவால் புகாரி முஸ்லிம் வல்லஃப் புகாரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இலக்கத்தார் உங்களுக்கு முதல்ல ஹதீஸ் சொல்லிடுறோம் உங்களுக்கு. இலக்கத்தை சொல்லுங்க. இலக்கம் தானே வரும். இங்க வா நான் சொல்றேன் ஹதீஸ் இலக்கத்தை உங்களுக்கு சொல்லணும்டா நான் உங்களுக்கு தரேன். இப்போ நான் ஹதீஸ் சொல்லிடுறேன். அது ஒரு இலக்கம் தான் சரி சார் உங்களுக்கு. இல்ல ஹதீஸுக்கு முன்னால இலக்கம் தான் வரும். எங்கடா இருந்தா அப்படிதான் வரும். இங்க வா நான் உங்களுக்கு காட்டுறேன். இலக்கம் வந்து இலக்கம் இல்லாம ஹதீஸ் சொல்ல வராது புகாரில. 2283 2000 இல்ல அது இல்ல ஹதீஸ் இலக்கத்தார ஹதீஸ் சொல்றேன்.
நீங்க மௌலவி உங்களுக்கு நீங்க தாரான்னு சொன்ன அந்த எடுத்தாங்களே அந்த மாயத்தை அல்ல மூணு பிஹி தானே அல்ல மூணு இல்ல இலக்கண சட்டம் இலக்கண சட்டம் நான் கேட்டேன் தெரிஞ்சுக்கணும் இலக்கண சட்டத்துக்கு அது தேடுங்க நான் தேடுற டைம்ல இலக்கண சட்டம் இல்ல அல்ல மூணு நான் கேட்டல உங்க இலக்கண சட்டம் ஒன்றும் தாரண்டவங்க நீங்க கேட்க முடியல நான் கேட்டேன் நான் அதான் கேட்டேன் இலக்கண சட்டத்தை நீங்க தரணும்னு சொல்லிட்டு இலக்கண சட்டத்தை தரல நான் கேட்டேன் இலக்கண சட்டம் தரணும்னு கேட்டா நீங்க தேடுங்க இவ்வளவு நேரம் இப்ப இல்ல 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 நான் தேடுற டைம்ல டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லையே அது நீங்க தரணும் இலக்கண சட்டம் சரியா என்னண்டு கேக்குறீங்க பிகி வந்து மா பார்த்த போல அது நான் பார்த்த போல சொன்னீங்க தாரண்டேன் நீங்க என்னத கேட்டீங்க நான் கேட்டோம் இதுல கேக்குது நீங்க தரணும் இப்ப இந்த ஹதீஸ் காட்டுறேன் இப்ப ரெண்டு பேரும் அங்கிட்டு இருந்து போறீங்க கொஞ்சம் தாங்க ஹதீஸ் இருக்கு நம்பர் உங்களுக்கு தெரியுமா அந்த நம்பர் சொல்லுங்க அந்த ஹதீஸ் நான் என்ன தெரியுமா சொல்றேன் வந்திருக்கிற ஹதீஸ் எல்லாம் இந்த பேஜ் முடிஞ்சிருக்கு எல்லா ஹதீஸ்ல எப்படி தெரியுமா வரும் ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட்டது எந்த அளவுக்கு என்றால் செய்யாத ஒன்றை செய்த மாதிரி ஃபீலிங் கணவன் மனைவிட்ட போகாத இடத்துல போன மாதிரி ஃபீலிங் இதுதான் வந்திருக்குதுன்றேன் இல்ல இல்ல சப்ஜெக்ட் சொன்னா நான் தேட வந்ததுக்கு இதை விட ஒரு நோய் ரசூலுல்லாஹ்வுக்கு நோய் வரல நோய் நமக்கு வரல அது ஒரு சாதாரண அவருக்கு ஏற்படக்கூடிய ஒரு சாதாரண மனிதனுக்கு ஏற்படக்கூடிய விஷயம் ஏற்படுது சொல்றாங்க அது நான் சொன்னேன் அது ஒரு நோய் நிவாரணம் ஏற்படுது ரசூலுல்லாஹ் நோய் நிவாரணம் கிடைச்சது இல்லங்க வருது நோய் நிவாரணி கிடைச்சது அதனால தான் அல்லாஹ் மலக்கு அனுப்பி என்ன செஞ்சான் அது இப்படி சொல்றாங்க புருஷங்களே அது நீங்க சொல்ல வரீங்களா இந்த ரெண்டும் இல்ல இல்லாத வேற ஒரு நோய் வந்துச்சுன்னு ரசூலுல்லாஹ் அத பத்தி பேசணும் பொதுவாவே ரசூலுல்லாஹ் நோய் இல்ல சாதாரண மனிதனுக்கு ஏற்படக்கூடியது சொன்னீங்க நீங்க காட்டுங்க சாதாரண மனிதனுக்கு ஏற்படக்கூடியது அல்ல ரசூலுல்லாஹ் நோய் ஏற்படுது அவருக்கு தேட கஷ்டம் வந்தா இல்ல இல்ல நம்பர்கள் ஹதீஸ் லைக்கிறாங்க ஹதீஸ் லைக்கிறாங்க புகாரில முஸ்லிம்ல கூட ஹதீஸ் லைக்குது சரியா அவங்களுக்கு காட்றேன் இது ஹதீஸ் இல்லடா சொன்னாங்க ஓகே சரியா சஹர ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ரஜுல் மின் பனி ஜுரைக் يقال له லுபைத் இதத்தனே அப்ப பல பக்கம் பரட்டி வச்சிருக்கேன் நான் சரி அத மரிலாண்ட் வருது அதுல அத கேக்குறேனா நோய் நிவாரணம் மரிலாண்ட் வந்திருக்கா இல்ல நோய் நிவாரணம் எப்படி சொல்லு நோய் நிவாரணம் என்ன நோய் ஏற்படுது இந்த அந்த ஹதீஸ் நீங்க என்ன சொல்றீங்க உங்களுக்கு நோய் நிவாரணம் ஏற்படுது நீங்க வாங்க ஃபக்கத் அஃபானி அல்லாஹ் சரியா ஆஃபானி எல்லாம் வந்திருக்கு நோய் நிவாரணம் ஏற்படுது நீங்க சொன்ன மரிலாண்ட் வந்திருக்குதுல மரிலாண்ட் நான் சொன்னேனா மரிலாண்ட் வார்த்தை சொன்னேனா அதே வார்த்தையை சொன்னேன் மரிலாண்ட் வார்த்தை சத்தியம் பண்ணி சொன்னாடி போடணுங்க மரிலாண்ட் வார்த்தையை நான் சொன்ன வீடியோ தான் போடணுங்க இப்ப போடுங்க இப்ப போடுங்க சரி அத ஒரு ரெக்கார்ட் ஆயிடும் அவர் போய் சொன்னான்னு சொல்றாங்க சாட்சி என்னோ சாட்சி போய் சொன்னான்னு சொல்லுங்க வீடியோ சாட்சி மரிலாண்ட் வார்த்தை சொல்லவே இல்லை வீடியோல பாருங்க கடைசி டைம் மரிலாண்ட் வார்த்தை சொல்லவே இல்லை சாட்சி கட்டாய நாங்க இது கூட எடுத்து காட்டுறோம் சரியா சரி ஓகே அது போய் நான் அவருக்கு நான் சொல்லிடுறேன் சரியா நோய் நிவாரணம் ஏற்படுது அது அல்ஹம்துலில்லாஹ் சரி நோய் நிவாரணம் ஏற்பட்டுண்டீங்களா நோய் நிவாரணம் ஏற்பட்டான் இல்ல அல்லாஹ் சந்தாண்டி அல்லாஹ் நிவாரணத்தை கொடுத்தான் இருக்கு அப்பதான் இருக்குது வேற என்ன அதுக்கு என்ன சொல்றது அல்லாஹ் நிவாரணத்தை நோய் நிவாரணம் என்னதுக்கு நோய் நிவாரணம் என்னதுக்கு நீங்க வீடியோ பரட்டி பாருங்க வீடியோ பரட்டி பாருங்க மரிலாண்ட் வந்திருக்குதுங்க அதுக்குள்ள மரிலாண்ட் நிவாரணம் கொடுத்தான் அஃபானி அல்லாஹ் அல்லாஹ் தஆலா எனக்கு நிவாரணம் தந்தான் நிவாரணம் என்னதுக்கு ஆஃபானி அல்லாஹ் காட்டுறாரு நோய் என்ற சொல்லி நோய் இருக்கு நோய் நான் சொல்லல நோய் இருக்கின்றது நீங்க மருந்து சொல்லுங்க நான் சொல்லல கூப்பான நான் என்ன தெரியுமா சொல்றேன் அதாவது ரசூலுல்லாஹ் தாக்கம் ரெண்டு வார்த்தை வந்திருக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னா நோய்வாய்ப்பட்டார் வந்திருக்கு அவர் சொன்ன வார்த்தை ஏன் தெரியுமா அப்படிதான் சொன்னார் அதுல ஹதீஸே கேக்குறாரு இந்த விஷயம் வந்து எடுத்துக்கிட்டாங்க அடிப்படை விஷயம் நான் ஆதாரமா தேட வேண்டி வந்தது காரணம் என்னடா அவர் சொன்னாரு நான் தரல சூரியத்தின் மூலமாக என்ன செய்யல சாதாரண மனிதனுக்கு ஏற்படுமே மறதி அதான் ஏற்படுதுன்னு சொன்னேன் நான் சொன்னேன் நான் எப்படிங்க சொன்னேன் படுத்து கிடந்தாக்க வருமே சடன்லி நான் எப்படி சொன்னேன் செய்யாதவங்க அது உதாரணத்துக்கு தான் சொன்னேன் நான் ஹதீஸ்ல ஒரு வார்த்தை ரெண்டு சொன்னேன் நீங்க சொல்றது உதாரணத்துக்கு தான் அவர் ஹதீஸ்ல வந்து சொன்னாரு போய் நிவாரணம் இல்ல நிவாரணம் நான் நோய் சொல்லலையே நிவாரணம் கிடைச்சது சொல்லாது என்ன நிவாரணம் எல்லாருக்கும் விளங்கும் உங்களுக்கு விளங்கும் என்னது நிவாரணம் நோய்க்கு தான் நிவாரணம் அந்த நோய் என்ன இதுல வந்து ஹதீஸ்ல என்ன நீங்க என்ன சொல்றீங்க நிவாரணம் இல்ல சரி நிவாரணம் முடிவா நோய் இல்ல நோய் இல்லன்னு தான் சொல்றேன் அது நான் சொல்றேன் நிவாரணம் கிடைச்சுன்னு சொன்னாங்க நோய் இருக்குதானே நோய் நிவாரணம் இல்லை சரி நோய் நிவாரணம் 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 நோய்
நீக்கும். அது நாங்க புரிஞ்சுக்கல வேணும். அது புரிஞ்சுக்கிறேன். சரி இருப்பாரு சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திஹி அவர் என்ன ஓகே ஓகே எனக்கு இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை விளங்கிட்டா. ஆனா நாங்க பேசி இருக்கிறது வந்து நான் நினைக்கிறேன் அவர் சூனியம் சம்பந்தம் சொன்னதுனால சூனியத்தை மட்டும் தயாராகிட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா இது அல்லாம ஹதீஸ்கள் சம்பந்தமாக இல்ல நிறைய இருக்குது. ஆனா உண்மையில இந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு என்ன சூனியத்துல இன்னும் மேல்மிச்சமா நிறைய பேசுறது அல்லாஹ் என்ன செய்யணும், ஒவ்வொருத்தருக்கும் என்ன செய்யணும், தெளிவை தரணும். மார்க்கத்தை தேடும் பொழுது ஆய்வு பண்ணும் பொழுது இஹ்லாஸ் இருக்கணும். அல்லாஹ்வை பயந்த எது சத்தியம்னு குர்ஆன் ஹதீஸ் மீது விளங்குதோ அதை விளங்கக்கூடிய மனநிலை என்ன செய்யணும், எங்களுக்கும் வரணும், எல்லாருக்கும் வரணும். அதுக்கு தான் நாங்கள் நேரம் ஒதுக்கி என்ன செஞ்சோம், வந்தோம். அல்லாஹ் அவருக்கும் என்ன செய்யணும், அருள் செய்யட்டும். ஏதோ முடியுமானாலும் என்ன செஞ்சிருக்குது, பேசியிருக்குது. இதை விட பேசணும்னா என்ன செய்யுங்க, இன்னொரு சந்தர்ப்பம் போட்டு கூப்பிட்டா கூட என்ன இல்லை, பிரச்சனையெல்லாம் வந்து பேசுறது. இதே மாதிரி என்ன செய்யலாம், சத்தியத்தை விளங்குறது இந்த மாதிரி கலந்துரையாடல் என்ன செய்யலாம், எப்படியும் முக்கியம் வச்சுக்கொள்ளலாம். அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் எனக்கும் சத்தியத்துல தெளிவை தரட்டும், எல்லாருக்கும் சத்தியத்துல தெளிவு. இப்போ நீங்களும் கடைசி நான் வந்து இந்த விவாதத்துல நல்ல ஒரு அமர்வு தான். விவாதத்தை தவறுதலாக சொல்லின்னு சொன்னாங்க, மன்னிச்சுக்கிங்க. வார்த்தைகள் மோசமாக இருந்தாலும் மன்னிச்சுக்கிங்க, தவறுகளாக நடந்திருக்கலாம். அடுத்தது இந்த விவாதத்தில் வந்து நாங்கள் வந்து ஒரு கிழமைக்கு முன்னுக்கு எவ்வளோ நடந்தது கொடுத்தது 2 கிழமைக்கிட்ட இந்த விவாதத்துக்கு ஏற்பாடு நடந்தது. அதுக்கு தான் நாங்கள் ஒழுங்கு பண்ணி வந்தோம். நாங்கள் எல்லா சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட் தான் வந்தோம். ஆனால் முடிச்சுட்டு போல வந்து இன்றைக்கு ப்ரோக்ராம் வச்சுட்டதால இந்த நேரத்துக்கு முன்னுக்கு முடியவே தவிர விவாதம் வந்து அது ஆரோக்கியம் தான். நீண்ட நேரம் பேசுறது வந்து ஆரோக்கியம் இல்லை. இன்னொரு விஷயம் ஒன்று நான் தெரிஞ்சுக்கிறேன். இது பிஜிஎஸ் எல்லா விஷயமும் நீங்க சரியா நம்புறீங்களா? அதாவது இதுல நான் ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் சொல்லணும். என்னன்னு சொன்னால் இந்த கொள்கைக்கு தான் தௌஹீத் கொள்கையில வந்து இந்த மாற்றுக்கருத்துடையவங்க தௌஹீத் பேருடைய மாற்றுக்கருத்துடைய வைக்கக்கூடிய குறைகள் என்னன்னு சொன்னாங்க. நம்மளை பார்த்து இவங்க குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு சொன்னாங்க, இது ஹதீஸ் கலையில இல்லை, முரண்படுது ஹதீஸை மறுக்கிறாங்க, இது ஹதீஸ் கலையில இல்லைன்னு சொன்னாங்க. அதை வந்து நான் தேடி பார்த்த அளவில் இருக்குது. அதனால நான் இது நம்புறேன். அதே மாதிரி சூனியம் வந்து இணைவைப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது நாம ஆய்வு செய்யணும். நாங்கள் யூனிவர்சிட்டியில் படிக்கிறதால நாங்கள் நிறைய ஆய்வு செய்வோம். ஆய்வு செய்யறது சூனியம்ங்கிறது வந்து இணைவைப்புங்கிறது எனக்கு படுது. நான் வந்து ஆய்வு செய்யாமல் தக்கல் பண்ணல. யாரு பிஜே சொல்றதுங்கிறது நியாயமாப்பட்டதால அந்த கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அதே மாதிரி பிஜே தக்லீஃப் செய்யறதாக இருந்தால் நான் என்ன செஞ்சுக்கணும், அவர் சொல்ற அப்பளத்தை ஏற்றுக்கிட்டு அப்படியே போய்க்கணும். குருட்டு பாதையை போல அப்படி இல்லை. ஆனால் நான் என்ன செஞ்சேன், பிஜே சொல்ல அப்படியே ஏற்றுக்கொண்டு அப்படியே ஏற்றுக்கொள்ளுவேன். கணவன் மனையை பிரிக்கிறது, கணவன் மனையை பிரிக்கிறது வந்து சூனியனா பிஜே சொல்லிட்டு சரியா. நான் வந்து பிஜே தக்லீஃப் பண்ணதை அப்படி சொல்லிட்டு தக்லீஃப் அதானே. இப்ப நோம்பல மாத்திட்டார் பிஜே. பிஜே மாத்தினது யாரால? உங்களாலயா? நான் தான் அந்த ஆய்வு செஞ்சு அவர் கேட்க முடியாது. நான் தான் இந்த ஆய்வு கணவன்மனையை பிரிக்கிறதுங்கிறது சூனியம் அல்ல, அது தனிக்கலை. கணவன்மனையை பிரிக்கக்கூடிய கலை அது அப்படிதான் வருது. அந்த ஃபாங்கிறது பிரிச்சு காட்டுது. சூனியத்தை பிரிக்கையில பிகி வந்து மாவுக்கு முன்னால மாவுக்கு பின்னால் வரதுல மாவை பார்த்தா மேலும் அது மௌசூலுடைய மான்னு சொல்லி போட்டு இலக்கண ரீதியாகவும் அக்கீதா ரீதியாகவும் எடுத்து அவருக்கு அனுப்பிவிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி போட்டு அது சரி வந்து இவர் வந்து சொல்லப்பட்ட தகவல் வச்சு தான் பிஜே அந்த கருத்தை அவர் கருத்தை மாத்தினார். அவரை எழுதிட்டு இது சாதாரண கருத்து என்ன செஞ்சிருக்கிறார். இவர் அதை குறிப்பிட்டு காட்ட அவர் மாத்தினார். அதனால அதெல்லாம் பார்க்காமல் இல்ல குர்துபி பதிவு செஞ்சிருப்பாங்க. விலங்கலாம் இது வந்து இப்படியும் விளங்கலாம் உண்டு. வெளிப்பட எல்லா அறிஞர்களும் இது வந்து சாதாரண கருத்து அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க.